இருக்கிறது. 96 தத்துவம், 24 தத்துவம், 36 தத்துவம், இப்படி இந்த அரிதான மாநில தேகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப அரிது இந்த தேகம், ரொம்ப அரிது. அப்ப இந்த அறிந்த ஒன்றை பற்றி நாம் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். சரி, இது இவ்வளவு ஒரு பிலாசபியோட இது இயங்குது இல்லையா? இது எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்? அரிதான இந்த மாநில பிறவி அவை சொல்றாங்க இல்லையா? அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது. நம்ம யாராவது அப்படி யோசிச்சுக்கோம். எத்தனை பேர் அரிதா இந்த மாநில தேகம் எல்லாம் ஒந்துக்காம என்னைக்காவது ஒரு நாளாவது, என்னைக்காவதாவதுன்னு சொல்லல, என்னைக்காவது ஒரு நாளாவது எதுக்குதான் நான் பிறந்தமோ தெரியல அப்படி நோகாம சலிச்சுக்காம வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கும். ஆனா இறைவன் எவ்வளவு அரிதான மானதேவன். இப்ப பாரதி சொல்லுவார், ரொம்ப அழகான ஒரு பாட்டு. பாரதி எல்லாருக்கும் பிடிக்குமா? பிடிக்குமா? பாரதிய கவிதைகள்லாம் வீட்டுல இருக்கா? தமிழ்நாட்டுல தான் இல்லை, ரேரா நீங்க உட்காந்துருக்கோம். நம்ம நாட்டை விட்டு வந்திருந்தாலே ஒரு ஏக்கம் இருக்கணும். என்னதான்னாலும் நாம இந்த நாட்டின் மொழி பேசுறவங்க இல்லை இல்லையா? தமிழர்கள் அதுக்கு தனி அடையாளம் தானே. இங்க கர்நாடகாவில் வாழும் தமிழர், பெங்களூரில் வாழும் தமிழர், என்ன இங்க இருந்தாலும் நமக்கு ஒரு தனி அடையாளம் இருக்கு. நம்ம நாட்டை விட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப நமக்கு நம்மளுடைய பெருமை என்ன? மொழி பெருமை என்ன? நம்ம புலவர்கள், நம்ம நூல்கள் தான், நம்ம இலக்கியங்கள் தான் பெருமை. வேற ஒரு பெருமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய பண்பாடு தான் பெருமை. அந்த இலக்கியத்துல நம்ம பண்பாடை பத்தி எப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம். அதுல பாரதி எல்லாரும் போற்றக்கூடிய தமிழ் கவி, அவருடைய ஞான கவி, அவர் பெரிய ஞான கவி. அவர் சொல்றாரு, நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. கேட்டுக்கீங்க அந்த பாட்டு? நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. யார்கிட்ட பாடுறது? சிவசக்தி. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். நல்ல ஒரு வீணை, வாத்தியங்களிலே மிக மிக கற்றுக்கொள்வதற்கு கடினமான வாத்தியம். ஆனால் மிக மிக ஞான உணர்வு, மூளையினுடைய செல்கள் எல்லாம் வீணை வாத்தியம் கேட்டா புதுப்பிக்கப்படும். வீணை வாத்தியம், அதனால்தான் வானிகையில் இருக்கு ஞான உற்பத்தி. ஒரு ஒரு வாத்தியங்கள் ஒவ்வொன்று என்றால், நீங்கள் வீணை வாத்தியம் அதிகமானதான் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது தெரிந்தவர்கள் சொல்லுவாங்க. யாராவது கர்ப்பஸ்திரிகளோ இல்லது இளம் தாய்மார்கள், இனி கர்ப்பம் தரிக்க போவர்களோ பெற்றோர்கள் இருக்குன்னா, குழந்தை வயிற்றுல இருக்கும்போது வீணை வாத்தியம் கேட்கும். அப்படிப்பட்ட ஞான குழந்தையாவது எந்த தாய் குழந்தை கருவில் இருக்கும்போது வீணை வாத்தியம் அதிகமாக கேட்கிறார்களோ, அந்த குழந்தை நீங்க வளர்ந்த பிறகு அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறேன், இங்க கியூ கட்டி நான் நிக்கிறேன், இவ்வளவு ஃபீஸ் கட்ட போறேன், என்னென்னமோ ஐடியாஸ் எல்லாம் பண்ணுவோம்ல பிறந்த பிறகு. ஆனா அந்த குழந்தைக்கு நல்ல உணர்வு பிறந்த பிறகு நம்ம நிறைய கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். ஆனா நீங்க காட்டுறதுல 1% நீங்கள் கருவில் இருக்கும் பொழுது கொடுத்தீங்கன்னா அது 1000 மடங்கு வெளியே பிரமாணம் வரும். நீங்க கருவில் இருக்கும்போது கொடுக்கறதுதான். தாய் நல்ல உணர்வோடு இருக்கிறதுக்கு தந்தை உதவி பண்ணணும், பெற்றோர்கள் உதவி செய்யணும், மாமியார் வீட்டுல இருக்கணும். அந்த தாய் முதல்ல கான்சியஸ் ஆகணும். சுத்தி என்ன நடந்தாலும் என் குழந்தைக்கு நான் நல்ல வைப்ரேஷனை, நல்ல உணர்வுகளை நான் கொடுப்பேன். அப்படி அந்த 9 மாத காலம் தாய் தவம் போல அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு
அப்துல் கலாம் மாதிரி அது வெளிப்படும். அப்துல் கலாம் அவங்க அம்மா பார்த்து சேர்த்தாங்களா, வெளிப்படணும்னு ஆரம்பிச்சிச்சுன்னா அது வெளிப்பட்டுதான் ஆகும். அதனால அந்த உள்ள ஒரு ஸ்டோரேஜ் கொடுக்குறோம் பாருங்க. அது மாதிரி அந்த வீணை வாத்தியம் என்பது அந்த ஒரு அரிதான வாத்தியம். அதனால பாரதி அந்த வாத்தியத்தை எடுக்கிறது. அப்படி அரிதான வாத்தியம் என்பது வாத்தியத்திலே இருக்கு. இன்னும் அந்த வாத்திய கருவியை பல ரத்தனங்கள், வைரங்கள் அதெல்லாம் போட்டு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செய்ய வேண்டிய வாத்திய கருவி ஒரு 20 லட்சம் போட்டு செய்யறாங்க. வசதி இருக்கு. ரொம்ப அரிதான நரம்புகள் இப்படி எல்லாம் அந்த கருவியை தயாரிச்சு யாராவது குப்பத்தை போடுவாங்க. எதுக்கு அப்படி தயாரிச்ச? இப்போ நீங்க இப்ப வீட்டுல எல்லாம் சமைக்கிறீங்க. எங்க வள்ளல் பெருமானார் ஒரு சமையல் சொல்லுவார். நிறைய சமையல் குறிப்புலாம் வள்ளல் பெருமானார் சொல்லுவார். தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி, முக்கணினா மாப்பழா வாழை, தனித்தனியா பிழியணும். தனித்தனியாக மாவை தனியா அரைக்கணும். மாம்பழம் தனியா அரைக்கணும். ஏன்னா இது ஒரு பக்குவத்தில் அரையும், பலா ஒரு பக்குவத்தில் அரையும், வாழைப்பழம் அதனால தனித்தனியா அரைச்சு தனித்தனியா பிழிஞ்சு வள்ளல் பெருமானார் சொல்றாரு. நல்ல அதோட பலமான பழம் எடுக்கணும். சும்மா ஏதோ ஒரு கூருக்கு 10 ரூபா கிடைக்கிறதுலாம் வாங்க கூடாது. சரியான மாம்பழம், சரியான பலாப்பழம், சரியான வாழைப்பழம் தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டும் பொடியும் மிக கலந்து நல்ல தேங்காய் பாலை எடுத்து திக்கா எடுக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. வெறும் தேங்காய் வரைக்கணும். அந்த பாலை வடிச்சு அதை எடுத்து அந்த அந்த கூட்டத்துல கலந்து வச்சிருக்கோம்ல, சர்க்கரை கற்கண்டு பொடி எல்லாம் போட்டு அதை எடுத்து தேங்காய் பால் தெங்கின் தனிப்பாலும் சேரும். அதுக்கு பிறகு நல்ல மழை தேனுக்கு பாருங்க, நறும் தேனு அந்த மாதிரி இருக்கணும். அதுல கலப்படம் இருக்கக்கூடாது, நல்ல கலப்படம் எல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ஒரிஜினல் மழை தேன் எடுத்து அது ஊற்றணும். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, ஏலக்காய், அக்ரோட்டு, அப்புறம் இந்த என்னென்னமோ விதைகள்லாம் இப்போ சொல்றாங்க, பூசணி விதை, வெள்ளரி விதை, அந்த விதை, அதை எல்லாம் அப்படியே திருவி அப்படி அதை போடணும். அதுக்கப்புறம் நல்ல பசும்பால் எடுத்து திக்கா காய்ச்சி, இப்போ நம்ம மில்க் மேடுன்றோம்ல அந்த மாதிரி சொல்றாரு, அதை திக்கா அப்படியே கெட்டியா காய்ச்சி அதை அப்படியே இளம் சூட்டுல வச்சு வேக வைக்கணும். இந்த கலவை இதெல்லாம் வள்ளல் பெருமானார் சொல்றது, நான் சொல்லல, அவர் தாங்க சொல்றாரு. ரெசிபி சொல்றாரு, கேளுங்க. அப்படி இளம் சூட்டுல அப்படி அப்படி அப்படியே பதமா வரும்போது அப்ப பருப்பு போடணும். டக்குன்னு போடக்கூடாது, வெந்துருமா பருப்பு. அப்படி போட்டு கடைசியா பாலை ஊற்றி இளம் சூட்டுல இறக்கி அப்படி எடுத்து கட் பண்ணணும். கட் பண்ணி ஒரு துண்டு எடுத்து அப்படி சாப்பிடணும். சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். எல்லாரும் நாக்குல ஊற்றி இல்லையா? இத சொல்றதுக்கு வள்ளல் பெருமானார் தேவையா? நம்ம ஊர் செஃப் போது அவர் சொல்றாரு, தெரிஞ்சிச்சா இது எவ்வளவு டேஸ்ட்னால இமேஜின் பண்ண முடியுதா? இதை விட இனிப்பானவன் சுவையானவன் இறைவன். அவருக்கு இறைவன் இதை விட இனிப்பானவன் இறைவன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொல்ல முடியும். நம்ம எல்லாம் சாப்பாட்டிலேயே ஊறணும். வள்ளல் பெருமானார் நம்ம லெவலுக்கு இறங்குவார். இதை விட இது ஒரு பாடல் இல்லைங்க, அருவிளக்க மாலைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல முழுக்க 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 இறைவனை 100 பாடல்ல சூரியனை வச்சு விளக்குவார், சந்திரனை வச்சு விளக்குவார், காற்றை வைத்து விளக்குவார். பஞ்ச பூதங்கள் இருக்கிற குறைய சொல்லிட்டு இது எதுவுமே இவங்கிட்ட கிடையாது. மாம்பழத்தை வச்சு ஒரு பாட்டு விளக்குவார். எப்படி மாம்பழம்னா என்ன? சாப்பிடும் போது என்ன ஆகும்? தோல் வருது இல்ல, இறைவன் கிட்ட தோலே இல்லை. தோல் ஒரு தொந்தரவு தானே, தோலை சீவி கொடுத்தா. அப்புறம் நார் வருது இல்ல, நார் ஒரு தொந்தரவு தானே, நாரே இருக்கா. கொட்டை இருக்கு இல்ல, தொந்தரவு தானே, கொட்டையே இல்லாத மாம்பழம். சாப்பிடும் போது சாறு இப்படி ஊத்துது, ஒரு தொந்தரவா தான் இருக்கும். ஆனா அது நல்ல சாரா இருக்குமா, ஆனா சாறு ஊத்தவே ஊத்தாது. இதெல்லாம் யாருங்க? அவரு எவ்வளவுங்க இது மாதிரி 100 பாட்டு அருவிளக்க மாலை இருக்கு. அவன் தீனானா
அந்த தீ சுடாதான். அந்த தீ தானா அது வெம்மையை கொடுத்து நம்மளை துன்புறுத்தலாம். இனிமையா இருக்குமா அந்த தீ? எங்கேயாவது தீ இனிமையா இருக்குமா? நீ தொட்டு பாடுற, நீ அது தீ தாண்டா. அது மற்ற நெருப்பு போல உன்னை சுடாது, உன்னை துன்புறுத்தாது. அந்த தீ அவ்வளவு இனிமையா இருக்குமா? கண்ணு கூசாது. இப்படி ஒவ்வொரு பொருளினுடைய குறைகளை வைத்து, ஆனா இது கூட அதுகிட்ட இல்லையேன்னு சொல்லி அப்படியாவது பக்திக்கு வராதா, கடவுளை தேடாதா என்று அப்படி வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்து இனித்த நறும் தேன் பெய்து. இது விட்டுட்டு இன்னொன்னு கலர் ரெசிபி தப்புன்னு என்ன, கடைசியில எடுத்து நெய்யை எடுத்து அப்படியே அதை பட்டணும். சும்மா காட்டக்கூடாதான் நெய்யை, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், அப்படி எடுத்து நெய்யை எடுத்து அந்த ரெசிபில ஊத்தணுமா? எப்படி இருக்கும்? இப்படி போட்டா இனிமையானவன் இறைவன், அவ்வளவு இனிமையானவன் இறைவன். இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி வராங்க இறைவன். இப்படி சாப்பிட்ட ஒரு பதார்த்தத்தை சொல்லுங்கன்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியுமா? சாப்பிட்டாச்சு இல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது போல இறைவனை நீங்கள் சொல்ல முடியும். இதுதான் தத்துவம். இப்போ அந்த ரெசிபியோட தத்துவம் என்ன? நான் மாம்பழம் போட்டிருக்கேன், இதான் தத்துவம். சரி, மாம்பழத்துல என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? மாம்பழம் போட்டேன், வாழைப்பழம் போட்டேன், பலாப்பழம் போட்டேன், நெய் போட்டேன், பால் ஊத்தினேன், அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊத்தினேன், நல்ல பருப்பெல்லாம் போட்டேன், சர்க்கரை கற்கண்டெல்லாம் போட்டு இளம் சூட்ல இறக்கி கொடுத்தாச்சு. இது எனக்கு தெரியும். நெய்யில என்ன கான்செப்ட் இருக்கு, தேங்காய் பால் எப்படி இந்த சுவை கொடுக்குது, இன்னும் போனா ஏதாவது ஆராய முடியுமா? ஆமா, பால் போட்டிருக்கீங்க, பால்ல என்ன இருக்கு இவ்வளவு டேஸ்ட்? பாலோட அந்த தத்துவம் எனக்கு தெரியுமா? ஸ்வீட்டோட தத்துவம் இப்ப சொல்லிட்டேன். பாலுக்குள்ள என்ன, நெய்க்குள்ள என்ன, சர்க்கரை கற்கண்டு மாம்பழம், இது மாதிரி ஒரு பழத்துக்கே ஒரு சுவைக்கே தெரியலையே ஒரு பதார்த்தத்துக்கே அவனை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு பதார்த்தத்தை இப்ப நீங்க செஞ்சுட்டு வீட்டுல எதுக்கு செய்வீங்க? ரொம்ப வேலை தானே இது. எங்க போய் மாம்பழம் வாங்கிட்டு வந்து, பலாப்பழம் வாங்கிட்டு வந்து, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து, தேங்காய் பால், இன்னும் அம்மா சொல்லிட்டாங்க நீ செய்யறதே சரின்னு சொல்லி கொண்டு போய் குப்பையில போட்டீங்க. எப்படி சரி, நீங்க டேஸ்டா செஞ்சு மகளுக்கு கொடுக்குறீங்க, அவங்க எப்படி குப்பையில போட்டா எப்படி இருக்கும்? வருத்தப்படுவீங்கல்ல? அப்படித்தான் பாரதி நல்லதோ வீணை செய். இது எப்படிப்பட்ட பிலாசபில வந்திருக்கு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச உடம்ப தாண்டி கூட வேண்டாங்க, உடம்பே யோசிங்க. உடம்ப தாண்டி தான் நிறைய விஷயம் சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. நம்ம உடம்பு ரகசியமே தெரியலையே. நம்முடைய பல்லு எவ்வளவு ஸ்பெஷல் எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? ஒரு பல்லு விழு கட்டுறதுக்கு எவ்வளவு கேட்கறாங்க, அதுக்குள்ள அந்த ஒரிஜினல் மாதிரி வராது. சரி, நம்ம பல்லோட எனாமல் கொஞ்சம் போகட்டும், சாப்பிட முடியுமா? தண்ணி குடிச்சா அவ்வளவு கொஞ்சம் புளிப்பா சாப்பிட முடியல, கொஞ்சம் சூடா சாப்பிட்டா வலிக்குது. உங்க பேஸ்ல உப்பு இருக்கா, காரம் இருக்கா, மிளகா இருக்கான்னு கேட்க வந்துருவாங்க. எவ்வளவு அதிசயம் இல்லை நம்ம உடம்பு. வெறும் பல்லு. நம்ம கண்ணு 40 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லாம போச்சுன்னா ஓகே. அதுக்கப்புறம் என்னதான் நீங்க கண்ணாடி போடுங்க, வருடா வருடம் அதுக்கு ஒரு தொகை கொடுக்கணும். அது மைனஸ் ஏறுதா, அதுக்கப்புறம் வேற ஏதாவது கண் பிரச்சனை வருதான்னு போய் நீங்க ஒவ்வொரு முறையும் அதுக்கு டெஸ்ட் கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லை மதிக்க மாட்டோம், முடி அது கொட்ட ஆரம்பிக்கும். நம்மளுடைய உருவ அமைப்பு கேலிக்குள்ளாயிடும். எவ்வளவு இருக்கு. ஒரு பல்லு முன்னாடி விழட்டும், யாராவது சிரிப்போம், போஸ்ட் கொடுங்க. நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்க, ஏன் தெரியுங்களா? ஒரே பல்லு கொஞ்சம் அது உதடே இல்லாம பல்லு இருந்தா இருக்கு. நினைச்சு பாருங்க, உதடே இறைவன் கொடுக்கல,
பார்க்கவே பயமா ஒண்ணுங்க. புருவமே இல்லாம யாராவது பாருங்க, பேய் மாதிரி இருக்கும். கரெக்டா? ஒரு புருவம் எவ்வளவு முக்கியம் நம்ம முகத்துக்கு. நம்முடைய கண் இமைகள் எவ்வளவு முக்கியம். இந்த விரல்கள் இருக்குல்ல, இந்த விரல்கள்ல ஒரு சுருக்கம் இருக்கும். இது இல்லைன்னா அப்படி கையில மடக்க முடியாது. எல்லாமே இது ஒன்னொன்னு தெரிஞ்சது. சும்மா நமக்கு நம்ம ஒன்றும் டாக்டர்ஸ்லாம் இல்லை. டாக்டர்ஸ்லாம் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இன்னும் எவ்வளவு படிப்பாங்க. இந்த உடம்புல எவ்வளவு இருக்கு. என்னைக்காவது இந்த தேகம் எவ்வளவு அரிதான தேகம் என்று இந்த நல்லதோர் வீணையை யோசித்திருக்கிறோமா? எவ்வளவு அதிசயம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எத்தனை தாது பொருட்களாக யார் மாத்த? நம்ம கடவுளை எங்கேயோ தேடிட்டு இருக்கோம்ல. இங்க உள்ள எவ்வளவு விஷயம். இது யார் இந்த குரல்? ஒண்ணு வேண்டாம், கடவுளை ரொம்பலாம் இல்லை. இது உள்ள இருந்து இவ்வளவு சவுண்ட் யார்? நான் பேசுறேன் அவ்வளவுதான். அதோட நம்ம பேசுறோமா? சிந்திச்சு பாருங்கள். இந்த நாக்கு அசைகிறதா இருக்கட்டும், இப்படி பானா உதடி அணையணும், மானா இப்படி போகணும், யானா இப்படி பண்ணணும். இந்த குரல் சவுண்ட் எங்க இருந்து வருது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குரல் இருக்கா இல்லையா? ஒரே உடல் அமைப்பு இருக்கா? ஒரே முகம் இருக்கா? இத்தனை பேர் இங்க இருக்கிற கிட்டத்தட்ட 200 பேர் என்று நினைக்கிறேன். 2 கண்ணு, உருவம், ஒரு மூக்கு, 2 கண்ணும், உதடு, பல்லு, இவ்வளவுதானே? எல்லாருக்கும் இதுதான். எத்தனை வடிவம்! எப்படிங்க நம்ம வரையலாம்? இவ்வளவு வரும். இது வெறும் நான் 200 பேருக்கு சொல்றேன். உலகத்துல எத்தனை கோடி பேர் இருந்தாங்க, இருக்கிறாங்க, இனி இருக்க போறாங்க. டிசைனா வரையறானே. என்னைக்காவது இங்க பார்த்து சிந்திச்சிருக்கோம்? இது வெறும் புற அமைப்பில் நான் சொல்கிறேன். உள்ள இந்த ஹார்ட் அடிக்குது இல்ல, என்னைக்காவது எங்கேயோ போய். ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, வள்ளல் பெருமானார் சித்தர்கள்லாம் இதைத்தான் வியந்தாரு. இதுதான் அவங்க வித்தியாசம். நம்மலாம் எதை போய் வியப்போம்? இப்படி வச்சவங்க திரும்ப போட்டுச்சு. அவரில கூட நானும் போறேன். ஏமாறு. எத்தனை வள்ளல் பெருமானார் வந்தாலும், எத்தனை சித்தர்கள் ஞானிகள் வந்தாலும் நம்மளை மாற்றவே முடியாது. நம்மள கம்பீரமா இருக்க சொல்லி கொடுக்குறாங்க. எங்கேயாவது நாமக்கரசர் போய் இப்படி நின்னாரா? வரலாறுல ஒரு நீங்க எல்லாம் பெரிய புராணம் படிச்சிருக்கீங்களான்னு தெரியும். இப்ப பெரிய புராணம் வகுப்பு போயிட்டு இருக்கு. எங்கேயாவது ஞான சம்பந்தர் போய் நின்னாரு? அவங்க ஒரே இடத்துல நிற்பாங்க. கடவுள் பிடிச்சாலும் பிடிப்பாங்க, பெரிய தலையை தான் பிடிப்பாங்க. நாமாக்கும் குடியல்லோ நேரம் யாரு ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா இங்க ஒரு சந்தோஷமா இருக்கும். நாவுக்கரசர் யாருமா? வெரி குட். நாவுக்கரசர் தப்பிச்சிட்டார். நாமாக்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படோ ஏமாப்போ பிணியடியோ பணிவோ அல்லோ நடலை இல்லோ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. யாரு கிட்ட சொன்னாரு? அந்த நாட்டு அரசன் சக்கரவர்த்தி மகேந்திரவர்ம பல்லவன் தன்னை அழைத்த பொழுது அப்படி கம்பீரமா சொல்லணும்னா யார் கொடுத்த தைரியம்னு கேட்பாங்க. அந்த அமைச்சர் கேட்பான், ஏன்னா இத்தனை சொல்றிய, உனக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு போது சொல்லுவாரு, தாமாக்கும் குடியல்லா தன்மையனான அந்த சங்கரனுக்கு மீளா ஆளாய் அவன் பொய்மல சேவடியினே, அவன் திருவடிக்கு நான் மீளா ஆளாய் அடிமையாட்டா. இவனுக்கு நான் ஏன் அடிமையாகும்? நான் யாருக்கு அடிமையிட்டார்? சிவபெருமானுக்கு அடிமை. கண்ட பொருளுக்கு அடிமையாகும். பிடிச்சாலும் பெரிய தலைக்கு அடிமையாகும். அதனால கொட்டினாலும் மோதிர கையால விட்டு கொடுக்குவான். கண்ட விஷயங்களுக்கெல்லாம் அடிமை. இவர் தான் என் தலைவர். இறைவன் பார்ப்போம். இதுக்குதான் நம்ம அனுப்பிச்சு வச்சோமா? இத்தனை தத்துவங்களை கொடுத்து இந்த மாதிரி வாழத்துக்கு தான் நான் அனுப்பி வச்சேன். அப்படிதான் இறைவன் பார்ப்போம். இதுங்களெல்லாம் நம்பி நான் அனுப்பி வச்சேன். பத்தியா சுந்தரர் ஒரு பாட்டு பாடுவார் தெரியுங்களா? வித்தா நீ தாண்டா சரியா சொன்ன. இந்த மக்களை எல்லாம் ஆராதனை கொடுத்து
இந்த மாநில தேவன் கொடுத்து அனுப்பி வச்ச பத்தியா பைத்தியக்காரன் தான். இவங்க எல்லாம் என்ன நினைக்காம எதையோ பெருசா நினைச்சிட்டு யாரையோ தலைவன்னா யாருங்க? ஒரு தலைவன். வல்லல் பெருமான் சொல்லுவார், எவருக்கும் பெரியவர் இறைவன். தன் தோழி ஆகிய மனதிடம் தலைவியாகிய வல்லல் பெருமானார் தன் தலைவன் ஆகிய இறைவனை பற்றி சொல்லுவார். தலைவன் தலைவி பாவம் பாட்டு. அதுல இறைவன் யாருன்னு அவ கேட்பாங்க. தலைவன் யார்? எவருக்கும் பெரியவர். அப்பேற்பட்ட உணர்வு நிலைப்பாங்க. சும்மா சாதாரண வார்த்தை தான். இதுக்கு நீங்க விளக்க எவருக்கும் பெரியவர் உங்களுக்கு புரியாதா? இதற்கு பொழிப்புரை, தெளிவுரை, விளக்க உரை, பொருள் உரை தேவையா? உணர்வு. என் தலைவன் யார் தெரியுமா? இந்த அழிஞ்சு போற தேகம் கொண்டவர்களா? இல்ல, எவருக்கும் பெரிய. இப்படி இந்த அரிதான வாழ்ந்த தேவம் நல்லதோர் வீணை செய்து இன்னும் எவ்வளவு விஷயம் இந்த உடம்புல இதயத்தை யாத்திரிக்க வைக்கிறார். நம்ம ஏதாவது நமக்கு அந்த இருந்தா டெய்லி கீ கொடுக்கணுங்க, இல்லைன்னா இதயம் துடிக்காதுன்னா என்ன பண்ணுவோம்? போயா வேற வேலையே வரமாட்டான். ஏன் இதயத்தை நான் பார்த்துக்கிறது தான் முக்கியமானது. இந்த நுரையீரல் இவ்வளவு ஆக்சிஜன் டெய்லி சுவாசிக்கணும். ஐயோ, நான் இதயத்தை துடிக்க வைப்பேன்னா நுரையீரலுக்கு ஆக்சிஜன் ரொப்புவானா? அது மட்டும் கிடையாது, கல்லீரல் 5 லிட்டர் ரத்தத்தை தூய்மை பண்ணணும். ஐயோ, என் வேலையே இவ்வளவு பெருசா இருக்கு. நீ சாப்பிடுற சாப்பாடு ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, விந்துனமா டெய்லி நீ காலை மாலை இரவு மாத்திங்க இருக்கணும். என்ன வேலை நான் பண்ணுவேன்? நரம்பு மண்டலம் சரியா எங்கதான் பாரு, கல்வி மண்டலம் கரெக்டா வருதான் பாரு, சுவாச மண்டலம் ஒழுங்கா போதா, எலும்பு மண்டலம், தசை மண்டலம் சுத்தி விழுந்துரும். இது எத்தனை உள்ள இயங்குது தெரியல. டாக்டர் கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க, அவர் இத்தனை ரிப்போர்ட் எடுத்து சொல்லுங்க. சுகர், பிபி, மெக்னீசியம், கால்சியம், D3, விட்டமின் B12 இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. என் உடம்பு தானே, நானே சொல்றேன் டாக்டர். ஒருத்தர் சொல்லிட்டீங்களா? நம்ம பிளட் கொடுத்து அந்த லேப் டெக்னீஷியன் நமக்கு சொல்லு, உப்பு இருக்கு, உங்க உடம்புல சுகர் இருக்கு. இதெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாம உள்ள ஒருத்தர் பண்றாரு. இதெல்லாம் தாங்க சித்தர்கள் யோசிச்சாங்க, நம்ம யோசிக்கல. அதனால இப்படி பித்தர்களா சித்தம் யோசிச்சான். இதெல்லாம் எனக்குள்ள இருந்து யார் பண்றா? நான் இதெல்லாம் யோசிக்காம நம்ம புறத்திலேயே ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் உட்காரலன்னு வந்து உட்கார வச்சுருவோம். ஒரு நாளாவது பெங்களூர் மக்கள் உட்கார யோசிவா உட்கார ஓடிட்டே இருக்கு. இப்ப கூட எத்தனை பேருக்கு நான் பேசும்போது யோசனை இருக்கும். நாங்க கூட யோசிக்கிறோம், என்ன மத்தியானம் விட்டுடுவாங்களா, சாயந்தரம் 5க்கே முடியுமா, 4 விட்டுருவாங்க, 5 நேரம் போக அவங்க வச்சா வச்சுருந்தாங்க, நாங்க கிளம்பி போறோம். இரவு உணவு தயாரிக்கணும், கிருஷ்ணகிரிக்கு போனோம், ஓசூர்ல இருந்து வேற வந்திருக்கோம். இப்ப மழை வேற வரா மாதிரி இருக்கு, சாயந்தரம் மழை வருது. டெய்லி தானே யோசிக்கிறோம். இந்த இறைவன் இது யோசிக்கிறதுக்கு ஆராதனை அனுப்புனா நல்லா எப்பயாவது செஞ்சுச்சோமா? இப்படி நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரியுங்க. 10 வரிகள்லாம் நான் போகவே இல்லை. அது ஒரு 20 வரிக்கு மேலான பாட்டு. நான் ஒரே வரியில நீங்கதான் சொல்றேன். அப்படி இந்த நல்ல ஒரு வீணையை இவ்வளவு அழகா அம்மா நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடுப்பு வலி, அந்த 9 மாதம் தவமா இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம பிறந்ததா இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்கறதா இருக்கட்டும், நம்ம வளர்ந்து படிக்கிறதா இருக்கட்டும், போராட்டம் போராட்டம். யாராவது நான் போராடவே இல்லை, ரொம்ப ஜாலியா இருக்கும். எத்தனை போராட்டம், எத்தனை போராட்டம். இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில ஏன் வாழணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வாழணும்னா செத்து போறது கேட்கவே நல்லது. எத்தனை பேருக்கு தோணி இருக்குமா? இது இவ்வளவு போராட்டம் போராட்டம் என்ன ஆக போறோம்? சாக போறதுக்கு எவ்வளவு போராட்டம். இறைவன் அப்படியாவது அனுப்புவாரா? ஒரு நல்லதோ வீணை செய்தை நலம் கெட புழுதியில் எறிவதற்காக இந்த வீணை. அப்ப இறைவன் என்கிற ஒரு கலைஞானி, ஒரு கர்த்தா, ஒரு சிற்பி இந்த அரிதான தேகம் என்கிற இந்த வாழ்ந்த தேகம் கொண்டு இந்த ஆன்மாவை சிருஷ்டிக்கிறாருல்ல, அது கொண்டு போய் குப்பையில எரிக்கிறதுக்கும் சாம்பலாக்கிறதுக்கும் புதைக்கிறதுக்கும் அவர் படிப்பாரு. சிந்திங்க. அப்ப மகான்கள் அதை சரியா பின்பற்றினாங்களா? சரியா பிடிச்சாங்களா? அவங்க நாம என்ன பண்ணோம்? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அதை பத்தி யோசிக்கவும் மாட்டோம். இப்ப இத்தனை பேர் வந்தோம். நான் சொன்ன ஒரு லைனா அவங்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? முதல்ல தேடல் உடையவர்களே இல்லை,
அப்படியே தேடல் உடையவர்கள் இருந்தால் அந்த போஸ்ட் ரொம்ப எத்தனை பேருக்கு போயிருக்கும். ஏன்னா ஆமா நடத்தி முடிச்ச பிறகு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க வந்ததே தெரியாதுன்னா. ஏன்னா அவங்களுக்கு அது அந்த நேரத்துக்கு போகல. பல பேர் சொல்லுவாங்க, பெங்களூர் வந்துட்டு போயிட்டாங்களா, எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ கூட நேற்று பார்த்தவர்கள் வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி முடிந்த பிறகு நிறைய பேருக்கு போய் சேரும். இறைவன் ஃபில்டர் பண்றாரு, வேணாம். அப்ப அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அமர்ந்துட்டீங்க. அப்பாடா ட்ரெயினை வந்து பிடிச்சாச்சு. ட்ரெயினை பிடிச்சு போய் சேர்ந்து என்ன பண்ண போற? இந்த மக்கள் தாச்சு இடத்துல வந்து அமர்ந்தாகி விட்டது. அடுத்து இது தொடர எத்தனை பேருக்கு ஒரு நாள் வந்து பார்க்கலாம்னு எவ்வளவு வேலை இருக்கு. என்ன பண்ண போறோம்? பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய உண்மை வெற்றியாளர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன வேணாலும் வெற்றி அடையும், ஆனால் இறைவனை மறந்துட்டு போகாதீங்க. இப்ப நீங்க அடையிற வெற்றினா என்ன வெற்றி என்றால், இப்போ பூஜ்யம் தான் பெரியவங்க சொல்லிட்டாங்களா? அதை எத்தனை பேருக்கு தெரியும்? நீ எத்தனை அடைந்தாலும் அது பூஜ்யம், சுழியம், சூன்யம் தான். நம்ம ஒத்துக்கோமா? நான் அடைஞ்ச கல்வி சூன்யமா? என்கிட்ட இருக்கிற செல்வம் எவ்வளவு தெரியும்ல, அது சூன்யமா? பணம் இல்லாம போய் பாரியா, ஒத்த மதிக்க மாட்டான். கண்டிப்பா பணம் தேவை, கல்வி தேவை, வாழ்க்கை தேவை, வீடு தேவை, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் தேவை. ஆனா வள்ளல் பெருமான் சொல்றாரு, யார் வள்ளல் பெருமானா? அவரே தெரியாம தமிழ்நாட்டிலே இருக்கும், இங்கேயும் இருக்கும். அவர் சொல்றாரு, கண்டதெல்லாம் அனித்தியமே. நீ பாக்குற எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அது எல்லாரும் அடங்கும். வெறும் ஜட பொருள்கள் இல்லை, உயிர் பொருட்கள், மனிதர்கள், மனிதர்களாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, நாம, நம்ம வாழ்க்கை துணை, நம்ம பிள்ளைங்க, எல்லாம் அனித்தியமே. சொத்து சுகம் இல்லையா? நிரந்தரமா? வெனிசுலால செகண்ட்ல முடிச்சார். வெனிசுலா. ஜப்பான்ல செகண்ட் முடிச்சார். எத்தனை சென்டிமீட்டர் நகர்ந்தார்? 60 சென்டிமீட்டர் நகர்ந்திருக்கு. 6 சென்டிமீட்டர் நகர்ந்திருக்காரு. இப்ப பூலோகமே 60 சென்டிமீட்டர் நகர்ந்துச்சு. எத்தனை பேர் பாக்குறீங்க? ஒரு அச்சுல சுழன்று கொண்டு இருக்கிறது அல்லவா? இப்ப ஏன் இவ்வளவு சூப்பர் எல்னினோ? அண்டார்டிகாவில் எவ்வளவு பெரிய மாற்றம் என்கிறார்கள், ஆர்டிக் பிரதேசத்துல எவ்வளவு பெரிய மாற்றம். இதெல்லாம் சாதாரண இல்லை. இப்ப என்னன்னு கேட்டா, பூமி தன்னுடைய இடத்திலிருந்து 60 சென்டிமீட்டர் நகர்ந்து இருக்கிறது. அது சாதாரண நகர்வு அல்ல. எப்ப இவ்வளோ பெரிய பூமி 60 சென்டிமீட்டர் தானே நகர்ந்து இருக்கு. அப்படிலாம் நகரக்கூடாது. அந்த தட்டு லேசா 6 சென்டிமீட்டர் நகர்ந்துதான். இப்ப இந்த ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் 7 பாயிண்ட்ல வந்திருக்கு. செகண்ட்ல அப்படி விழுந்துடும். எதுவும் நிரந்தரம் கிடையாது. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுது. நீ அதெல்லாம் கேட்டு எல்லாம் பழுது. இதை தவிர்த்து இந்த கொண்டு ஆலோசித்து அப்ப நாங்க கிளம்புறோம். வள்ளல் பெருமானாரை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவோம். கேட்டதெல்லாம் பழுதே, நீ கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் உலகே. உலகியலி இதுவரையில் நீ உண்மை அறிந்தீரே. இதுவரைக்கும் உங்களுக்கு உண்மை தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கீங்களப்பா. நீங்க சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்களப்பா என்று சிந்திப்பதற்கு கிடைக்கும். அதான் சத்சங்கம். இப்போ ஒரு நாள் ஒரு பொழுதேனும் இந்த உடம்ப பத்தி யோசிச்சோம். எவ்வளவு அரிதானது, எத்தனை பேருக்கு தான் தெரியும் மீண்டும் மீண்டும் கேட்க. இது தெரிஞ்சாதாமா இதை சரியா நம்ம பயன்படுத்துவோம். இது வெறும் புற தேகத்தை மட்டும் பேசிக்கொண்டிருக்கோம். ஆனால் சித்தர்கள் இந்த தேகத்தை கடந்து மனதுல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு நினைச்சு. அகத்தியர் சொல்றாரு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் அடுத்தது
மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. மனம் செம்மை ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லா ட்ரைனிங் இப்ப கிளீனா கேக்குது. இப்போ கார் ஓட்ட பழகுறீங்களா? கார் ஓட்ட பழகுற வரைக்கும் எப்படி இருக்கும்? பக்கத்துல ஒருத்தர் உட்காந்து கார் ஓட்ட சொல்லி கொடுக்கணும். அவருக்கு ஒரு கிளட்ச் இருக்கும், அவருக்கு ஒரு பிரேக் இருக்கும் இல்லையா? ஸ்டேரிங் அப்படியே பக்கத்துல வரும். அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்கன்னா அந்த கத்துக்கிற வரைக்கும் இதெல்லாம் சைக்கிள் ஓட்டக்கார பின்னாடி ஒருத்தர் பிடிக்கணும். இதெல்லாம் நிறைய ரூல்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் இருக்கிற சமையல் கத்துக்கிற வரைக்கும் அந்த குறிப்பு வச்சுக்கிட்டே தான் கத்துக்கணும். எவ்வளவு மிளகாய் கொடுக்கணும், என்ன கரண்டி, இப்படி எல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு அப்படி தூக்கி கையிலே போடுது எல்லாம். அது வரைக்கும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். வானலியை பற்ற வைக்கும். அது கூட சொல்லி கொடுக்கணும். நீங்க சமையல் பார்த்துருக்கீங்களா? வானலியை பற்ற வைக்கவும். வானலியை பற்ற வச்சிடும், கிளீனா போடணும், ரோபோ மாதிரி. நமக்கு அடுப்பை பற்ற வைக்கவும். அதை சொல்லியா வானலியை பற்ற வைக்கணும், கிளியரா இருக்கணும் ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் இப்படி பேசுவோம், அப்படி பேசுவோம், பேசிக்கிட்டே சமைச்சு முடிச்சிடும். கார் ஓட்டுவோம். முதல்ல கார் ஓட்டும்போது எப்படி ஓட்டுவீங்க? பின்னாடி ஒரு எல்போர்டு போட்டுக்கிட்டு ரோபோ மாதிரியே போட்டோம். பின்ன யாரும் பேசக்கூடாது, பொந்து கார் ஓட்டுறீங்களா? அதுக்கப்புறம் அப்ப இந்த மனம் செம்மையாவதற்குரிய பயிற்சி தான் உங்களுக்கு கொடுக்குற அனைத்து வழிபாட்டு முறைகள், யோகமானே. அப்ப சித்தர்கள் உடலை கடந்து மனதை ரிப்பேர் பண்ணாங்க. இப்ப ஆன்மாவின் அறைகள்ல இருக்கவங்க அந்த ஒரு வகுப்பு, நம்ம இந்த தியான வகுப்பு போயிட்டு இருக்கோம் காலை 4:30 மணிக்கு. எல்லாருக்கும் மனம் தான். ஏதாவது இந்த டாக்டர் மருந்து கொடுக்கணுமா? வெளியே மருந்து ஏதாவது கொடுக்கணுமா? இல்ல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றீங்க? பொதுவான ஒரு அனுபவரை என்ன கொடுக்குறாங்கம்மா? யாராவது சொல்லுங்களா? ஆன்மா அறைக்குள்ள இருக்கீங்களா? இருக்கவங்க இருக்கீங்களா? என்ன எல்லாருமே அனுபவரை கொடுக்குறாங்க? நான் சொன்னா சொல்றதா இருக்கும், நீங்களே சொல்லுங்க. என்ன கொடுக்குறாங்க? யாரும் அறைக்குள்ள யாரும் அனுபவரை கேட்கறது. என்ன அனுபவரை கொடுக்குறாங்க? நீங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன அனுபவரை கொடுக்குறாங்க? உடம்பு பத்தி என்ன சொல்றாங்க? எல்லாருக்குமே நோய்கள் குணமாயிடும். ஏன் சொல்ல போனா 1 மாதம்லாம் கிடையாது. ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் டேவே குணமாயிடுச்சு. நான் எதுவும் கதை சொல்ல, நீங்க அந்த அனுபவரை போடுறாங்க இல்லையா? ஆன்மாவின் அறைகோல்ல இருக்கவங்க அனுபவரை போடுறது கேளுங்க. நமக்கு அதுதான் திருவாசம் முதல்ல கேட்டு முடிச்சோம். அதுல இப்போ 3வது பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுல 700 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3வது பேட்ச்ல இருக்கவங்க இருக்கீங்களா? அதுல கிட்டத்தட்ட 700 பேர் இருக்காங்க. சரி, 2 பேட்சா போயிட்டு இருக்கு. 700 பேர் மேல வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து காலையில. அது இல்லாம ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு அம்மா வயதானவங்க, அவங்க போட்டிருக்காங்க, எனக்கு இடுப்புல ஆபரேஷன் ஆயிட்டு உட்காரவே முடியாது. நான் எப்படி கலந்துக்கிறது பேர் கொடுத்தேன். ஏன்னா பேர் கொடுத்துட்டா நீங்க வெளியே நாங்க நீக்கிடுவோம், ஒரு நாள் லீவ் போடுறோம். அதான் சேலஞ்ச். அரைக்கோள் இந்த அம்மா போட்டிருக்காங்க, எனக்கு தலையணை இல்லாம உட்கார முடியாது, அந்த ஸ்பெஷல் சீட் இருக்கணும் எனக்கு. டாக்டர்ஸ் அவ்வளோ அறிவுறுத்திருக்காங்க. முதல் நாள் நான் அப்படிதான் உட்கார்ந்தேன். ஏன்னா நான் உட்காரவே முடியாது. முதல் நாள் உட்கார்ந்தேன். நீங்க போய் அனுபவரையில கேளுங்க. 2வது நாள் போட்டிருக்காங்க. 2வது நாளே ஏன் நம்ம அந்த சேர் எதுக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து, இதுவரை எத்தனையோ ஆண்டு காலமாக அவங்க அந்த மடிச்சு போட்டு உட்கார முடியாது. தெரியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு குணமாயிடுச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் டே நான் 1 மணி ஏதோ ஒரு தவறு அவங்க தெரியாம வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, என்னால் உட்கார முடிந்தது. அடுத்தது திருமந்திரம்னு அட்டன் பண்ணேன் 1.5 மணி நேரம். எனக்கு வலியே தெரியல. அப்ப என்னன்னா மனம் அங்க சரியாயிடுச்சுன்னா உடம்பும் சரியாயிடும். சித்தர்கள் என்ன பண்ணாங்க? நம்மள மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கிட்டாங்களா?
அந்த காட்டுல போய் ஏதோ பாவம் வெறும் காத்த சுவாசிச்சு உட்காந்துருப்பாங்க. நம்மள மாதிரி தண்ணியில இது கலந்து டிடாக்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா புரோட்டீன் எடுத்துக்கோங்க, வேணும் தான். ஆனா சித்தர்கள் என்ன எடுத்துக்கிட்டாங்க? அவங்க உடம்புல மனதை போய் கியூர் பண்ணிட்டாங்க, மனதை பிடிச்சிட்டாங்க, எல்லாம் சரியாயிடும். அப்ப எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரிஞ்சது. இங்க உள்ள பிரயாணம் பண்ணாங்க. இந்த வேகம் எடுத்து கொடுத்ததே இறைவன். இந்த வேலையை முடிச்சுட்டு வராங்க. இதுங்க வந்த வேலையை விட்டுட்டு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வேலையை விட்டுட்டு பந்தம் முடியும். என்ன பந்தம்? இந்த பந்தம் இல்லை, இந்த பந்தம் என் கணவர் எல்லாம் இருங்கய்யா. அதெல்லாம் ஜீரோன்றது. பெரியவங்க என்ன சொல்றாங்க? ஜீரோ தான். ஆனா ஜீரோக்கு மதிப்பு இல்லையா? மதிப்பில்லாத ஒரு பொருளை தமிழ் இந்தியன் கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சது யாரு? நம்ம தான் கண்டுபிடிச்சோம். ஜீரோ கண்டுபிடிச்சது யாரு? நம்ம தான். இப்ப அந்த ஜீரோக்கு ஒரு மதிப்பு இல்ல, பொருள் இல்லைன்னா ஏன் ஜீரோ? அப்ப எப்ப அது மதிப்புடையதாக மாறும்? பக்கத்துல நீங்க எத்தனை ஜீரோ போடுங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? மேக்ஸ் கருத்து சொல்லுங்க. 0 0 0 0. அதுக்கு மதிப்பு ஒன்லி ஜீரோ. மதிப்பு இல்ல, பட் ஒன்லி ஜீரோ. பட் அங்க ஒண்ணு நான் போட்டேன் முன்னாடி. 10 மதிப்பு இன்னொரு ஜீரோ போடுறேன். 100 இன்னொரு ஜீரோ, இன்னொரு ஜீரோ, மதிப்பு கூடுதான். ஒரே ஒண்ணை மட்டும் போட்டு. இதத்தான் பெரியவங்க மேக்ஸா சொல்றேன். எப்பா நீ கடவுளோட போய் எல்லாத்தையும் அனுபவி. நீ கடவுளோட இணைந்து ஒரு அப்துல் கலாமாக நீ ஜனாதிபதியாக அப்துல் கலாமாக புகழடைவார். அவர் அந்த கடவுளோட இணைஞ்சிருந்தாரியா? சாதாரண ஒரு சின்ன வேலை நீங்க கடவுளோட இணைந்து செய்து பாருங்க. ஒரு கூட்டுங்க கடவுளோட இணைந்து செஞ்சு பாருங்க. நீங்க இப்ப நேற்று அவ்வளவு வேலைகள் நீங்க நடந்தது. கண்டிப்பா நான் கிளம்பும் பொழுது இங்க ஒரு 11 இருக்கும்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு இங்க இருந்து கிளம்பும். இப்ப இவங்க எல்லாம் எத்தனை மணிக்கு படுத்தீங்க? 1 மணிக்கு படுத்தா. எத்தனை மணிக்கு எழுந்துக்கிட்டீங்க? 4 மணி நேரம் கேட்பாங்க. எத்தனை மணிக்கு? அதான் 4:30 3:30 எழுந்துட்டாங்க. அப்போ ஒரு 2.5 மணி நேரம் தூங்கிருக்காங்க. தூங்கினாங்களோ இல்லை மூச்சுட்டே படுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு சக்தி ஓட்டம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்காரு. எப்படி அது வருது? ஒவ்வொரு நாளும் அப்படிதான். அவர்களுடைய குறைந்தபட்ச தூக்கம் 4 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஆன்மீகம் தருகின்ற சக்தியும் அதை விட கோடி மடங்கு தொண்டு கொடுக்கும். உண்மையா இது பொய் வார்த்தையில நிரூபணம். ஒரு தொண்டு செய்யும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஹார்மோன் சுரக்கும். அதை அமிர்தம் என்கிறார். அது என்சைம்ஸ், டோபமைன், அது சுரக்கும். ஏன்னா ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும், ஃபீல் குட். இந்த தொண்டு செஞ்சு பாருங்க. ஒரு சாமிக்காக ஒரு இப்ப நீங்க உட்கார்ந்து பூ கட்டுறாங்க, உண்மையிலே எவ்வளோ மகிழ்ச்சி. சொந்த வேலைக்காக செய்யும் பொழுது இருக்கிறத விட ஒரு தொய்வு வரும், ஒரு சோர்வு வரும். நீங்க கடவுளோடும் குருவோடும் இணைந்து செய்து பாருங்களேன். பிறர் நலத்துக்காக நம்ம சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை நீங்க செஞ்சு பாருங்க. அதுவும் அடியார்களோடு இருந்து செஞ்சு பாருங்க. ஆனா வள்ளல் பெருமானார் சொல்றாரு, எனக்கு அடியார்களோட இருக்கவே போதும். தொண்டு செய்யணும், அடியார்களோடு இருக்கணும். இதை தவிர வேற ஒண்ணும் வேணான்றார் வள்ளல் பெருமான். அப்ப அந்த அடியார்களோடு இருக்கும் பொழுது, தொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு அமிர்தம் உங்களுக்குள்ள சுரக்கும், மூளையில சுரக்கும். அது எவ்வளவு சுரந்தா போதும்? பாட்டில் சொல்லணுமா? இல்ல, அணு அளவு சுரந்தாவும் போதும். சொல்றாங்களே ஒரு சிலதெல்லாம் எவ்வளவு ஏற்றுவாங்க டாக்டர்ஸ். இப்ப அமிர்தத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? ஒரு டிராப்ல ஒரு அணு அளவு உங்களுக்கு சுரந்துட்டாங்க. அப்ப அந்த அமிர்தம் சுரக்க சுரக்க உங்களுக்கு தொய்வு வராது, சோர்வு, உடல் நோய்கள் எல்லாம் குணமாகும். சாதாரணம் கிடையாது. விஞ்ஞானம் உண்மை. ஏன் தியானம் செய்தால் அத்தனை வல்லமைகள்? அதை விட வள்ளல் பெருமானார் தயவா இரு, அன்பா இரு. ஏனால் அன்பு காட்டும் பொழுது நமக்குள்ள அப்படிப்பட்ட உடலில் ரசாயனங்கள் சுரக்கும், வேறு பொருட்கள் சுரக்கும். இது விஞ்ஞானம் ஓரளவுக்கு பார்த்து சொல்லுது. வள்ளல் பெருமானார் சொல்றாரு, அமிர்தம் சுரக்கும். மன உள்மணி திரவம் மூளைக்குள்ள சுரக்கும். அந்த திரவம் அன்பு காட்டும் போது மட்டும்தான் சுரக்கும். மற்ற எந்த வகையிலும் நம்ம அமிர்தம் சுரக்காதுன்ற. நீங்க லூசி ஒரு படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? ரொம்ப ஃபேமஸ் படம். அது என்ன கான்செப்ட்? பார்க்கலன்னா போய் இப்போ பாருங்க. அந்த படம் தயவு செஞ்சு நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். லூசி ஒரு திரைப்படம். அது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபசர்
அவர் தான் ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கத்துல பேசுவார். அந்த கருத்தரங்கத்துல அவர் என்ன செய்தியை சொல்வார் என்றால், நம்முடைய மூளையின் செல்களை நாம் இத்தனை சதவீதம் கூட நம்ம மலர வைக்கல, அதை யூஸ் பண்ணல. மேக்சிமம் ஒரு 5% யூஸ் பண்ணதே பெரிய விஷயம். நம்ம உடம்பு, நம்ம மூளை வந்து 1 குவாட்ரில்லியன் செல்கள் இருக்கிறது. நம்ம மூளை மட்டும் 1 குவாட்ரில்லியன். நமக்கு மில்லியன் தெரியும், பில்லியன் தெரியும். மில்லியன்னா 10 லட்சம், பில்லியன்னா 100 கோடி இல்லையா? 100 கோடினா பில்லியன். குவாட்ரில்லியன் என்றால் பல கோடி, பல கோடிகள். என்னமா? பல கோடிகள். 10 to the power of 18 ஒரு குவாட்ரில்லியன். அப்பனா எத்தனை கோடி கோடின்னு பாருங்க. அவ்வளவு நியூரான்ஸ் நம்ம மூளையில. இதுல நாம கோடி நியூரான்ஸை பயன்படுத்தினாலே பெரிய விஷயம். ஒரு 10 கோடி பயன்படுத்தும். அது எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? அதுல 5% வச்சுக்கோங்க. அந்த ப்ரொஃபஸர் அதை எடுக்கிறார். ஆனால் ஒரு ஐன்ஸ்டீனாகவே இருந்தால் கூட 15% பயன்படுத்தும். ஐன்ஸ்டீன் எவ்வளவு பெரிய அறிவாளி, அவரை விட அறிவாளி யாரும் இல்லை இப்ப சயின்ஸ் சொல்லுது. இதை நடத்திக்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஆனால் அதே மூளை 15% வரைக்கும் போவார். 15% அப்படின்னா இந்த மாதிரி நடக்கும். அப்ப அந்த ப்ரொஃபசர்ஸ் கிட்ட கொஸ்டின் எழுப்புவோம் மாணவர். 20% சொல்றாரு, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. 20% 15% வரை என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒவ்வொன்றாவும் சொல்றாரு. இது தெரியும், அவங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும், அவர்களுக்கு வந்து மருத்துவம் படிக்காமலே மருத்துவம் தெரிய ஆரம்பிக்கும், அவங்க வந்து ஸ்கேனிங் மிஷின் மாதிரி அவங்க கண்ணு ஆயிடும், அவங்க வந்து உடம்பு அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க, மருந்தெல்லாம் தானாகவே அவங்களுக்கு தெரியும், எழுதி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். இப்படி எல்லாம் பிலோ 15 சொல்லுவாரு. அந்த பையன் வந்து கேட்பான், நான் நம்பர் கரெக்டாக சொல்றேன்னு தெரியல, பட் ரொம்ப குறைவான நம்பர்ல தான் கேட்பான். 20 ஐ டோன்ட் நோ. அப்ப 100 போனா இதுதான் சித்தர்கள். இங்க இருந்து போகர் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போனாரு, இங்க இருந்து செகண்டுக்குள்ள சீனாவுக்கு போனாரு. இதெல்லாம் உண்மை, நம்ம கதை நினைச்சுன்னு இருக்கோம். திருவிக அவர்கள் தன்னுடைய பெண்ணின் பெருமை அல்லது இமயமலை அல்லது தியானம் ஏதோ ஒரு நூல்ல எழுதியிருக்கார். அவர் தன் வீட்டு எழுதினவர் திருவிக. தன் வீட்டு மொட்டை மாடியில் இருந்த பொழுது ஒரு அம்மையார் பறந்து வந்து பக்கத்து வீட்டு மொட்டை மாலை, அவங்க வீட்டு மொட்டை மாலை இறங்கி அவர் பார்த்தார். அந்த அம்மா யார் தெரியுங்களா? சென்னையில திருவான்மையூர் போனீங்கன்னா தெரியும், சக்கரை அம்மன் ஒரு அம்மா இருக்காங்க. சக்கரம்மன். அந்த அம்மா பறந்து வந்து உட்கார்ந்து. இது பறவைகளுக்கு இயல்பா இருக்கும், ஆனா மனிதன் செஞ்ச பெரிய விஷயம் தான். இது போன்ற பல சித்துகள் நிகழ்த்த முடியும். மனம் செம்மையாதல், இதைத்தான் ஞானிகள் எவ்வளவு ஆற்றல் உடையதாயிற்றே உன்னுடைய பிறவி. வேற எந்த ஜீவராசிக்கும் இது கிடையாது. அது எப்படி மானா போறதோ அப்படியே தான் இருக்கும். ஒரு வேப்ப மரம் எத்தனை நீங்கள் அடித்தாலும் உதைத்தாலும் திட்டினாலும் தன் கசப்பை மாத்திக்க முடியாது. ஒரு மாங்காய் புளிக்கிறது என்றால், ஐயோ ஒரே புளிக்குதுப்பா, எங்க அம்மா ஓனர் அம்மா ரொம்ப திட்டுது, நான் இல்லைன்னா நான் எப்படி இனிக்க போறேன், மாத்திக்க முடியுமா? ஆனால் மனிதன் இன்றே நினைத்தால், இந்த வினாடியை நினைச்சா நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்க முடியும். அதுதான் அவனுடைய சிறப்பு. ஆனால் அவன் சிறப்பை அவன் எப்பொழுது அறிகிறான்? ஓடிக்கிட்டே இருக்கான். எதற்கு ஓடுறான், ஏன் ஓடுறான், என்ன பண்றான் தெரியவே. எதையோ பார்த்து வியக்கிறான். ஆனால் சித்தர்கள் இங்கே பார்த்து வியக்கிறார். தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி, தன்னை அறியாமல் தானே கிடைக்கும். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தானே இருந்தானே. திருமந்திரம். முதல்ல உன்னை தெரிந்து தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி. இதை தெரிஞ்சுக்காம தான் நம்ம எதையோ பார்த்து கெட்டு போறோம்ன்றது மனதளவுல கெட்டது கூட இல்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய கெட்டு போறோம்ல, எங்கெங்கயோ பார்த்து ஏமாறுறோம். ஜம்முன்னு இந்த வாழ்க்கையை வாழ தெரியல. கவலை, கோபம், பொறாமை, வெறுப்பு, இன்னும் எக்ஸெட்ரா
எப்பயாவது சந்தோஷமா இருந்திருக்கோம், மகிழ்ச்சியா இருந்திருக்கோம். என்ன மாதிரி தேவம், என்ன மாதிரி வாழ்க்கை, என்ன மாதிரி பூமி, என்ன மாதிரி வானம், எந்த மாதிரி தண்ணி, ஜாலி. மழை வந்தா திட்டக்கூடாது, ஜாலி. வெயில் வந்தா ஜாலி. எதுவுமே நமக்கு சந்தோஷம் இருக்காங்க கொடுக்கும். எத்தனை பேர் ரசிச்சு முதல்ல சாப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவமா எத்தனை பேர் ரசிச்சு நமக்கு வாழவும் தெரியல, சாப்பிடவும் தெரியல, எதுவுமே தெரியல, ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு இங்கே ஒரு குருமார்களுக்கு சத்சங்கம் வந்திருப்பார், எல்லாவற்றும் முறைப்படுத்தும். உன் வாழ்க்கை எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று விளக்குவார். சும்மா கிடைக்கல. பாரதி எல்லாம் எப்படி சித்தர் அவர் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான பாடினார். அவர் பாடும்போது அவருக்கு மாற்று உடை கிடையாது, உடை கிழிஞ்சிருக்கு. அந்த பாடல் பாடும்போது ஒரு வாரம் சாப்பிடல பாரு, எழுத முடியுமா நம்மால? ஒரு வாரம் சாப்பிடல. சாப்பிடாம இருந்த பாரதி பாடல் எத்தனை கோடி வருமா நமக்கு? இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா. நாம பாரதி மாதிரி ஒரு வாரம் பட்டினி இருந்தெல்லாம் பாட வேண்டாம். சாப்பிடும் போது என்ன சுவையா இருக்கு. நம்மாழ்வார் சொல்றாரு, உண்ணும் உணவு தின்னும் வெற்றி பருவம் நீ அனைத்திலும் என் கண்ணனையே கண்டேன். என்ன மாதிரி வாழ்க்கை, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அறிந்தோமா எங்கெங்கோ பார்த்து எதையோ வியர்த்து ஒன்னா அப்படி இல்லைன்னா இந்த வாழ்க்கையை இருக்குதான்னு சொல்லி ஓடி பணம் தேடுவதிலும் புகழ் தேடுவதிலும் பொருள் தேடுவதிலும் ஓடுங்க. அதான் சொல்றேன், ஒன்ன போட்டு எல்லாமே அர்த்தம் உடையதாக இருக்கு. அப்ப இதெல்லாம் நமக்கு நான் சொல்லிட்டே போகணும். இதெல்லாம் நமக்கு இப்பதான் சொல்றாங்களா அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு நூலும், ஒவ்வொரு மதமும், ஒவ்வொரு சமயமும், ஒவ்வொரு கடவுள் வழிபாடும், ஒவ்வொரு பிரார்த்தனையும் எல்லாத்தையும் அப்படியே முடியும். ஒவ்வொரு பாடலும், ஒரு ஸ்லோகம், ஒவ்வொன்றும் நம்முடைய வழிபாட்டில் நம்மை ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம். எல்லாமே நம்முடைய எல்லா பழக்கங்களும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனா நாம அதை சம்பிரதாயமா ஆக்கிட்டோம். சம்பிரதாயம் என்ன? சும்மா செய்ய சொன்னாங்க, அவ்வளவுதான். அது எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும்னு தெரியும். ஒரு கதை சொல்லு, அதை சொல்லிட்டு தியானத்தை பற்றி சொல்லு. தியானத்துக்கு இன்றைக்கு அதாவது நல்லா ஆழமா போகும். இந்த கதையில சிரிப்பா தான் இருக்கும், ஆனா நல்லா சிந்திக்கணும். சிரிச்சுட்டே கூட. ஒரு ஊர்ல ஒரு குரு, ரொம்ப சிறப்பான குரு. அவருடைய சீடர்கள் எல்லாம் மிக சிறப்பானவர். அவரிடத்துல ஒரு சீடன் தான். அவன் குரு கிட்ட எதுவும் தெரிஞ்சுக்கலாம் வரல, வேலை செய்ய வரல, தொண்டு செய்ய வரல, ஞானம் அடைய வரல. அந்த மடத்துக்கு வந்தா ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்குமா? நல்லா சாப்பிடலாம். குருவுக்கே நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பழமும் காய்கறியும் பருப்பும். நம்ம சாப்பிட்டு ஜாலியா இருக்கும். அப்படி குருக்கு அது தெரியாதா? அதுக்காக வந்து எல்லாம் அப்படின்ட்டு இவன் டெய்லி குரு என்ன சொன்னாலும் நம்ம மண்டையில மத்தவங்களுக்கு பாடம் நடத்தும் போது அங்க ஏறல. இந்த குரு உபதேசத்தை வீணடிக்கணும். சாப்பிட்டு அடுத்த முதல்லாம் சாப்பிட்டு நல்லா உடம்பு கொடுத்து போய் தூங்குறது, நடந்து தூங்குறது, திண்ணையில தூங்குறதேதான். இது அப்படியே ஸ்டாப் பண்ணலாம். அடுத்து அந்த நாட்டு ராஜா ஒருத்தர், அவர் தன் பெருமை தானே பேசிட்டு அவருக்கு மந்திரி, அவர் பேரு மன்னா உன்னை போல உண்டா, ஏதோ ஒரு படத்துல படிவையில் இருப்பாரு, அந்த மாதிரி இருக்காரு.
தன் சிலையை அவர் வந்து வடிச்சுக்கிறது, ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக அப்படி ஒண்ணு வந்தா கூட தண்டனை கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு ராஜா அமைச்சன், அதுக்கு மேல மட்டமான அமைச்சன். இப்படி இருக்கிற ஒரு இடத்துல அமைச்சரே நம்ம நாட்டுல எப்படி இருக்கு எல்லாம் மன்னா, நீங்கள் ஆட்சி செய்யும் போது நாட்டுல ஒரு குறை வருமா? எல்லாமே அழகா ஒரு மக்களுக்கு ஒண்ணுமே நிறை இல்லை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மக்கள், வேற வழியே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மன்னராட்சி எப்போ ஒழியும், இந்த மண்ணை எப்ப அமைச்சர் வரை இப்படி இருக்காங்க, நமக்கு எதுவுமே சரியில்லைன்னு மக்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க. அது அந்த குருவுக்கும் தெரியும். இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அரசவையில ஒரு கேஸ் வருது, ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குன்னா, ஒருவர் வந்து என் மேல இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க, இந்த வீட்டோட சுவர் இடிந்து விழுந்து என் கால் அடிபட்டுருச்சுன்னா அந்த சுவரை வீடு கட்டினார் இல்லையா, அவர் மேல நான் வழக்கு போட்டேன். இப்ப மன்னர் என்ன பண்ணாரு, யார் அந்த வீடு கட்டுவோம், உடனே வா அவனுக்கு சிறை தண்டனை, என்னது தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. விசாரிக்கணுமா இல்லையா, தூக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. உடனே அவன் பதறான், அண்ணா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு இன்ஜினியர் கிட்ட விட்டேன், நான் ஒரு மேஸ்திரி, அப்ப இன்ஜினியர் தான் கேட்காதீங்க, அப்படியே வரலாம், ஒரு மேஸ்திரி கிட்ட விட்டேன், அவர் தானே அதை கட்டினாரு, அவர் தானே அதை பொறுப்பு, அப்படியே அவனுக்கு தூக்கு தண்டனை. அவன் ஓடி வந்தான், அண்ணா எனக்கு எப்படி தூக்கு தண்டனை சொல்வீங்க, நான் வந்து கொத்தனார் கிட்ட எல்லாம் விட்டேன், அப்பனா அவனுக்கு தூக்கு தண்டனை. எவ்வளவு அழகா விசாரிக்கிறாரு. அந்த கொத்தனார் பதறிட்டு ஓடி வந்தான், அண்ணா நான் என்ன பண்ணுவேன், கலவை கலந்து கொடுக்குறேன்ல அதை பண்ணணும், அவன் வந்து தண்ணியா கலந்து கொடுத்துட்டான், நான் அப்படி கட்டிட்டேன், அப்ப கலவை கலக்கிறவங்க எல்லாம் சொல்லணும் நீங்க, அப்ப அவனுக்கு தூக்கு தண்டனை. கலவை கலக்கிறவங்க ஓடுதான், அண்ணா நான் என்ன பண்ணுவேன், தண்ணியை ஒரு அம்மா எடுத்து ஊத்துச்சு, அது தப்பு அது அந்த அம்மாவோ இல்ல ஐயாவோ, ஐயா தான், அந்த ஐயா கொண்டு வந்து ஊத்துனார், அப்பதான் கதை கரெக்டா இருக்கும். ஐயா கொண்டு வந்து ஊத்துனார். ராஜா என்ன பண்ணார், ஒண்ணு அந்த யமனா தண்ணி ஊத்துறாங்க, அவனுக்கு தூக்கு தண்டனை. அவன் ஓடி வந்தான், அண்ணா நான் என்ன பண்ணேன், நான் தண்ணி ஊத்திட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு பொண்ணு ஜன்னல்ல சூப்பரா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன். உடனே ராஜா என்ன பண்ணாரு, எதிரில் இருக்க அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை. இது வரைக்கும் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு தர நினைச்சுறாங்க, தூக்கு தண்டனை, எதுக்கு நீ ஏன் டான்ஸ் ஆனு, அதுக்கு என்ன டான்ஸ் ஆனா தூக்கு தண்டனையா, ஆமா டான்ஸ் ஆனியா அதனால தூக்கு, அதுக்கு ஏன் தூக்கு தண்டனை, என்ன தூக்கு தண்டனையே தெரியல. மன்னன் அவ்வளவு அறிவான மன்னன். உடனே என்ன பண்ணாங்க, தூக்கு தண்டனை அந்த தூக்கு மேடைக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த பெண்ணு நடனம் ஆடுற பெண் எப்படி இருக்கும், ரொம்ப நளினமா, தூக்கு கயிறு எல்லாம் அவ்வளவு பெருசாலாம் இருக்காது, ரொம்ப கழுத்தெல்லாம் எப்படி இருக்கும், சங்கு கழுத்து. இப்ப இவங்க பழைய தூக்கு போட்டு, இந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு, தூக்கு போட்டு அந்த தூக்கு சுருக்கு இருக்கு பாருங்க, அது இவ்வளவு ஹோட்டல் இருக்கு. ராஜா எப்படி இருந்தா அமைச்சர் எப்படி இருப்பாரு, அமைச்சர் எப்படி இருந்தா சேவகர்கள் எப்படி இருப்பாங்க, தூக்கு போறவங்க எப்படி பார்த்தா மன்னர் ஒரே திருப்தி. மன்னரும் அமைச்சரும் பேசிக்கிறாங்க, அமைச்சர் நீ எப்படி நம்மளை விசாரணை, மன்னா 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 உங்களை மாதிரி யார் மன்னா விசாரணை, எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, நம்ம எல்லாம் மூல காரணம் யாரும் தெரியாம, அந்த பெண்ணல்லவா காரணம், இவ்வளவு பெரிய குற்றம் நடந்த அந்த பெண்ணல்லவா காரணம், இப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுத்த மன்னனை போல யார் இருப்பார்கள், நான் என்ன புண்ணியம் அப்படின்னு ஒரு புகழ் தூக்கி பாடிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த தூக்கு போடுறவர் ஓடி வர, மன்னா ஒரு பெரிய பிரச்சனை, என்ன அந்த தூக்கு போடுற கயிறினுடைய அந்த பகுதி இருக்கு, அந்த ஓட்டை சொல்லுவாங்களே வளையம், பெரியதாக இருக்கிறது மன்னா, அந்த பெண்ணுடைய கழுத்து சிறியதாக இருக்கிறது, என்ன செய்வது மன்னா. ராஜா என்ன பண்ணாரு, இப்பதாங்க இருக்கு விஷயமே, ராஜா தீர்ப்பு கொடுக்க போறாரு பாருங்க, காலை ஷார்ப்பா வச்சுட்டு கேள்வி, இது என்னடா பிரச்சனை, அந்த வளையத்துக்குள்ள எந்த கழுத்து அடங்குதோ போய் தேடி எதுக்கு விசாரணை, எதுக்கு வழக்கு, எதுக்கு இப்ப தீர்ப்பு, எதுவுமே தெரியல. புரிஞ்சுதுங்களா, என்ன புரிஞ்சுதுன்னு நான் கேட்க போறேன். இப்ப என்ன பண்ணாங்க, அந்த கழுத்துக்குரிய தலைய தேடினாங்க, யார் கிடைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க, அவர்தான் சரியா அமைஞ்சாரு பாருங்க, கொண்டு வந்து அவரை தூக்கு போட கூட்டு. அவர் ஏதாவது பண்ணாரா, எங்க இருந்து எங்க சுத்தி எங்க போயிட்டு பாருங்க, அவருக்கும் அந்த வீடு இருந்ததுக்கு அந்த பொண்ணுக்குமே சம்பந்தம் இல்லை. அதாவது பரவாயில்ல ஏதோ ஒரு டான்ஸ் ஆயிடுச்சுன்னு
எங்கேயோ ஒரு லிங்க் வருது. இவர் எங்கேயோ தூங்கிட்டு இருந்தார். தூக்கி கொண்டு வந்து தூக்கு போட விட்டான். குரு விடுவாரா? அவன் என்னதான் போய் சீடனாக இருந்தாலும் இடத்துல வந்துட்டார் இல்லையா, குரு வருகிறார். செய்தியை கேட்டுப்பட்டு ஓடி வரார். அரசன் அமைச்சர்லாம் வந்துட்டான். குரு வந்துட்டாரு. என்ன அவனை தூக்கில போடாதீங்க, என்ன தூக்கில போடுங்க. ஏன்? கண் அடிச்சுட்டாரு அவன் தன்னுடைய சீடனுக்கு. அதான் அவன் முடிச்சுட்டான். இல்ல இல்ல இல்ல, என்னைய தூக்கில போடுங்க, என்னைய தூக்கில போடுங்க. ரெண்டு அமைச்சர் மந்திரி அரசு எதுக்கு 2 பேரும் பண்ணிக்கிறாங்க, என்ன காரணம்? குரு சொன்னார், நீ என்ன மாதிரி முகூர்த்த வேலை தெரியும்ல, என்ன முகூர்த்த வேலை? இன்னைக்கு எவன் தூக்குல தொங்குறானோ அவன் நேரா சொல்லுங்க. அப்படியா? ஆமா, அதுவும் 1க்கு 2 போனா டபுள் சொல்லுங்க. மன்னர் அமைச்சர் பார்த்தாங்க, எவ்வளவு தனி போகலாம். இப்படி அந்த குரு தன் சீடனை காப்பாற்றியதாக அந்த கதை. இதுல இருந்து என்ன தெரியும்? இந்த கதை ஏன் சொல்ல ஆசையா? என்னமா இப்படிதாமா சடங்கு சம்பிரதாயத்துல நம்ம இருக்கோம். அது தனுஜாவுடைய பார்வை. ஆனா இந்த கரெக்ட், அதுவும் கரெக்ட். பட் இந்த கதை இப்ப அந்த அரசன் எதுக்கு வழக்கு கொடுத்தாங்க, என்ன தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா அந்த தீர்ப்பு எதை நோக்கி போய், எங்க போய், அர்த்தமற்றதாக போய் எங்கேயோ போய் முடிச்சுதா? இப்படிதான் நம்முடைய சடங்கு சம்பந்தம். இன்னொரு கதை தான் ஈஸியா முடிச்சிருக்கீங்க சொல்லிட்டு இப்ப நம்ம போகணும் கதை. இதே போல ஒரு குருகுலம், ஒரு குரு பாடம் நடத்துறாரு. நடுவுல ஒரு பூனை வந்துட்டு போயிட்டு இருக்கு. டிஸ்டர்ப் ஆகுமா வகுப்பு? அதனால குரு பாக்குறாரு, என்னடா இது உயிரிழக்கம் வேற, சரி வெளியே அனுப்பவும் முடியல, அது போகவும் மாட்டேங்குது. என்ன பண்றாரு, அது ஒரு தூண் இருக்கு, இதே மாதிரி ஒரு தூண். அந்த பூனைய தூண்ல கட்டி போடுங்கன்னு சொல்லிட்டாரு. கட்டி போட்டாச்சு. வகுப்பு நடக்குது. அது கொஞ்சம் தூரமா அப்படி கட்டி போட்டாச்சு. அது இப்படி போயிட்டு வராம அப்படி தூரமா கொஞ்சம் கட்டி போட்டாச்சு. சத்தம் வரல, அப்படியே வரல, டிஸ்டர்ப் ஆகல. மறுநாள் அதே மாதிரி பூனை வருது. குரு சொல்றாரு, நேற்றே சொன்னா இல்லையா, இந்த பூனை வந்து தொந்தரவு பண்ணுது, தூண்ல கட்டி போட்டுடலாம்ல. 3ஆவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லாமையே கண்டிப்பா சிலர்கள் தூண்ல கட்டி போட்டாங்க. இப்படியே ஒரு சில ஆண்டுகள் வகுப்பு நடைபெறுகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு குரு இறந்து விடுகிறார். புதிதாக ஒரு சீடர் குருவாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அவர் வகுப்பு நடத்துறாரு. அதே மாதிரி எப்பவும் போல பூனைய சீடர்கள் கட்டி போடுறாங்க. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு குரு சாவாரா, பூனை சாவா? பூனை செத்து போச்சு. வந்து பாக்குறாரு குரு, இப்படி உட்காராரு, பக்கத்துல பூனை இருப்பான். எப்பவுமே பூனை கட்டி போட்டுதான் இருக்கும். நம்மளுடைய பாரம்பரியம் அதுதானே. நம்மளுடைய பாரம்பரியம் என்ன? நம்மளுடைய மடத்தினுடைய பாரம்பரியம் என்ன? எப்பொழுது வகுப்புகள் தொடங்கினாலும் நம்முடைய பாரம்பரியப்படி பக்கத்தில் இருக்கின்ற அந்த கம்பத்தில், அந்த தூணில் பூனை கட்டி போட்டு எடுக்கின்ற பாரம்பரியம் நம் மட பாரம்பரியம். மட பாரம்பரியம் 2 அர்த்தம். மடம்னா மட பாரம்பரியம் நம்மகிட்ட இருக்கு. அதனால இன்று வகுப்பு கேன்சல். ஏன்? என்னைக்கு பூனையை புதுசா வாங்கிட்டு வந்து கட்டுறீங்களோ அன்றுதான் வகுப்புகள் துவங்கப்படும். ஏன்? நம்ம பாரம்பரியம் பூனையை கட்டி போட்டுதான் எடுக்கும். புரியுதுங்களா? இப்படிதாங்க நிறைய தேவைக்காக தாங்க வந்தது. எத்தனை வேணாலும் நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய சடங்குகள் தேவைக்காக தான் வந்தது. ஆனா ஏன் வந்தது, எதுக்கு வந்து தெரியாம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை விஷயம் எடுத்துக்கலாம் தெரியுங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், யோசிக்க. தாலி கட்டுற மரபு ஏன் வந்தது? முதல்ல நம்மளுடைய வேதத்துல தாலி கட்டுற மரபு இருந்ததா? தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாலி வந்து புளிப்பல் தாலி இருக்கு தெரியுங்களா? ஒன்னே ஒன்று சொல்லிட்டே போகலாம், ஒவ்வொரு விஷயம். இந்த புளிப்பல் தாலி இருக்கா? தமிழர்களுடைய இந்த மரபு புளிப்பல்ல இருக்கா? புளி மாதிரி தான் அந்த பல்லு இருக்கும். இப்ப தங்கத்துல செஞ்சு காட்டணும். அப்பெல்லாம் காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி தேடுவார் அப்பா? தைரியமா இருக்கணும்.
இவர் வந்து ஐடி படிச்சிருக்காரா, இல்ல இதுல வேலை செய்யறாரா, இல்ல அமெரிக்கால வேலை செய்யறாரா, இல்ல வெளிநாட்டுல, அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கிடையாது. வீரம், என் பொண்ணுக்கு ஆபத்துன்னா அவர் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுவாரா, பலத்தை தான் சோதிப்பாங்க. அப்பெல்லாம் அந்த கல்லு தூக்குறதுன்னு எருது அடக்கணும். அதுக்கு முன்னாடி எருதுனா அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்கு ஆபத்து புலிதான் காட்டுல. அதனால புலியை கொண்டு இப்ப ஒன்னாம் கேஸ், அப்ப நிறைய புலிகள் இருக்குது. அந்த புலியை கொண்டு அந்த பல்ல கொண்டு வந்து மாப்பிள்ள காட்டணும். யார்கிட்ட? மாமனார் கிட்ட காட்டணும், இல்லைன்னா பொண்ணு கிட்ட காட்டணும். அதை எடுத்து தாலி கட்டி, இந்தா உன்னை பார்த்துப்பாமா, பத்திரமா பார்த்துப்பாமா, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா வந்து நிற்பாமா, உடல் பலம் உடையவமா அப்படின்னு உடல் பலத்தை பரிசோதிக்க புலியை கொண்டு புலிப்பொலி கொண்டு வந்து கட்டினாங்க. இப்ப என்ன பண்ணா? தங்கத்துல கட்டினாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு சடங்கும் சம்பிரதாயமும் வந்தது. ஒண்ணும் இந்த பொட்டு ஏன் வைக்கிறோம், இந்த வடி எடுக்கிறது கூட விஷயம் இருக்குங்க. இந்த வடி ஏன் பெண்கள் எடுத்து தலைவாருகிறார்கள்? சீமந்தம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சீமந்தம், சீமந்தம்னா வளர்ப்பார்கள் தமிழ்ல. சீமந்தம்னா வடு எடுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த முள்ளம் இருக்கு பாருங்க, அப்பதான் அதான் சீப்பு வாருவாங்க, அந்த முள்ள எடுத்து. அப்ப முதலாக அந்த பெண் கர்ப்பம் தரிக்கும் பொழுதுதான் அவன் வந்து கோடி எடுத்து தலைவாரணும். அதுக்கு முன்னாடி கோடி எடுத்து தலைவாருவாங்க. இதெல்லாம் குச்சிலதான் சொல்லுவாங்க பாருங்க. இந்த மகுடி இங்க வைக்கணும் இல்லையா, திருமணமான பெண்ணுக்கு வைக்கணும் இல்ல, அதுக்கு முன்னாடி வைக்க கூடாது. அது போல மகுடி எடுத்தல் கூட திருமணமாகி அவள் கர்ப்பஸ்திரியாக இருக்கும்போது மகுடி எடுப்பாங்க. அது சீமந்தம். அது ஏன்? அது ஒரு நாடி, ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்ன்றாங்க. அது அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம சம்பிரதாயத்தை வளையல் எடுத்து போறோம் கர்ப்பஸ்ரீ பெண்ணுக்கு. அவ்வளவு வளையல். ஏன்னா எல்லாம் அக்குப்ரெஷர் பாயிண்ட். கர்ப்பம் அந்த அந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அதை ஆக்டிவேட் பண்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஏன் இங்க திருநீர் வைக்கிறோம்? சும்மா சொல்றாங்க, இதை ஆக்டிவேட் பண்றோம். ஒவ்வொரு நாளும் இங்க வச்சு 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 என்ன பண்றோம்? நம்மளுடைய நெற்றிக்கண்ணை ஆக்டிவேட் பண்ணுறோம். இன்னும் சொல்லட்டுமா, நம்ம தலையெழுத்து எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு. யாராவது படிச்சிருக்கோம்? இருக்கு. யாராவது தெரியுமா? எவனுக்கும் தெரியாது நம்ம தலையெழுத்து என்னன்னு. ஆனா எவனுக்கும் தெரியும். கரெக்டா வந்துருவோம். வினாடி சேஞ்ச் ஆகாது அவனுக்கு. ஆனா அவன் பேர் என்னது? தர்மன். யம தர்மன் பேர். அதெல்லாம் மாறாது. இல்ல இல்ல இப்பதான் புளி கரைச்சி குழம்பு வச்சிருக்கும் போது சாப்பிட்டு வந்துடுறது. பாக்குறானா? குழந்தைன்னு பாக்குறானா, இளைஞர்னு பாக்குறானா, திருமணமானவன் பாக்குறானா, திருமண நிச்சயம் பண்றதுன்னு பாக்குறானா, பிள்ளை பெற்ற தாயின்னு பாக்குறானா, பிறந்த குழந்தைன்னு பாக்குறானா, வயது எதுவும் பார்க்கலாம். அந்த தலையெழுத்த பார்ப்பான். அந்த தலையெழுத்த சும்மா சொல்றேன், உண்மையா தலையெழுத்த அவங்ககிட்ட இருந்து மறைக்கிற வல்லமை எதுக்கு இருக்குன்னா, அந்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த திருநீரு புண்ணியம். அதெல்லாம் பட்டையா இருப்பான் பார்த்துட்டீங்களா? நாம எப்படி போடுவாங்க? இப்ப ஸ்டைலுக்கு போடுற நாமும் ஸ்டைலுக்கு போடுற திருநீர்லாம் என்ன சொல்லுவாங்க? உண்மையிலே எப்படி நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சில பேர் பவுடர் எடுத்து திருநீர் வச்சுருக்கோம். உண்மையில எப்படி போடுவாங்கன்னா திருநீர் இப்படி எடுப்பாங்க, குழைச்சி இப்படி அடிப்பாங்க. ஏன்? மத்ததுக்கு வல்லமை இல்லை. அந்த திருநீருக்கு எவன் பார்த்தா அவனுக்கு தெரியாத அந்த தலையெழுத்து போயிடும். அதுக்கு திருநீர் நாமம். அப்படித்தானே நம்ம சம்பிரதாயம். நீ நம்பனா தெய்வம். அதுதான் மார்கண்டேயனுடைய கதை. மார்கண்டேயனுக்கு எல்லாருக்கும் மார்கண்டேயன் தெரியுமா? தெரியுமா? ஒரு சில இடத்துல மார்கண்டேயனுக்கு 16 வயதில் மரணம். யார் கொடுக்குற அந்த வரத்தை? சிவபெருமானே தான் கொடுக்குறார். குழந்தை இல்லைன்னு அவங்க கஷ்டப்படும் பொழுது பாவம் வந்து குழந்தை பிறக்கும். நல்ல ஆயுசோட குழந்தை வேணுமா? ஆனா அது முட்டாளாகும். நல்ல அறிவோட குழந்தை வேணுமா? அது 16 வயசுல வரும். இவங்க என்ன சொல்லிருக்கணும்? தாய் தந்தையர்கள் என்ன சொன்னாங்க? என் புள்ள ஆயுசோட இருந்து முட்டாளா இருக்கிறத விட அவசரத்துல அம்மா என்ன கேட்டாங்க? என் புள்ள அறிவோட இருந்தா போதும் கேட்டுட்டாங்க. ஆனா ஒத்துக்குமா மனசு? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நெருங்கும் பொழுது, அதுவும் அறிவுள்ள குழந்தையா இருந்தா அது எவ்வளவு சமத்தா இருக்கும், எவ்வளவு அன்பா இருக்கும். அறிவுனா எது? அன்பா இருக்கிறது தான் அறிவு. நெருங்க 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 தாய் தந்தையருக்கு வலிக்கும்.
அதெல்லாம் ஏஆர்டி சாகாத வேற யாருன்னு சொன்னீங்க? நீங்க நேரடி ஒரு பட்டன் உன் விருப்பம் எப்படியோ உனக்கு தெரியாத எனக்கு என்ன குழந்தை கொடுக்கணும்னுட்டு இறைவன்கிட்ட விடணும். அதுதான் நம்ம பரிசோதிப்பான். நம்ம பெரிய அறிவாளி மாதிரி இதை கூட அதை கூட கேட்கக்கூடாது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டி நீ யாது அருள் செய்தார் யானும் அதுவே வேண்டினார். நான் நீ என்னையா வேண்ட, நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு எல்லாமே தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய். நான் என்ன வேணாலும் கொடுப்பேன், எனக்கு என்ன வேணும்ன்றது உனக்கு தெரியும். இறைவன் அதுதான் அந்த தப்பு நடந்தது. ஆனாலும் இறைவன் கைவிடுவாரா? 16 வயதுல அந்த குழந்தைகிட்ட உண்மையை சொல்லிடாம அந்த குழந்தை போய் எனக்கு என்ன பண்ணுது? திருக்கடையூர் சிவபெருமானின் திருவடிகளுக்கு போய் அந்த குழந்தை கட்டிட்டு போச்சு. என்ன அர்த்தம்? என்ன கதை? கதையா கேட்டு போயிருது. அப்ப யமன் என்ன செய்யறான்? பாசக்கயிற்றை எடுத்து அப்படி வீசுறான். இது வல்லல் பெருமானார் எவ்வளவு வாட தத்துவமா விளக்கு வைக்கிறீங்களா? ஏன்னா அவர் என்றாலே வரம்லா பெருவாடு தான். வல்லல் பெருமானாலே வரம்லா பெருவாடு. இப்பொழுது கூட சிதம்பரம் போங்க, சிதம்பரம் நடராஜருக்கு எதிரில போனீங்கன்னா கால சங்கார மூர்த்தின்னு இருக்கும். அதுக்கு எதிர ஊர்த்துவ தாண்டவர் எல்லாமே தத்துவம். இந்த கால சங்கார மூர்த்தி இருப்பார். அவருக்கு கீழே யமன் இப்படி கிடப்பான். அந்த மார்க்கெண்டையும் இப்படி பிடிச்சிட்டு இருப்பான். எருமை மேல யமன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்படி ஒரு பாசத்தை நீங்க கிட்ட நேர போய் நல்லா பார்க்கணும்னா சிதம்பரத்துக்கு போகும். அப்ப அந்த மார்க்கெண்டையும் போய் இறைவனை இருக பற்றி கொள்கிறார். யமன் பார்த்தானா? அவன் தர்மம் என்ன? தலையெழுத்த பார்ப்பேன், ஓலையை அன்னைக்கு பிடிச்சு முடிஞ்சு. உன் ஓலை என்ன இருக்கு? 16 வயசு முடிக்கணும், அவ்வளவுதான். அவன் பார்த்தான். அவனுக்கு கண்ணு கிடையாது. அவன் வந்து யமனை அந்த கண்ணு சொல்லுவான். அந்த கண்ணா கண்ணு தெரியாது. யாரை என்னெல்லாம் பார்க்க மாட்டான். ஐயோ மற்ற குழந்தைய பார்க்க மாட்டான். ஐயோ இப்பதான் அம்மா குழந்தை கொடுத்துருக்கு, தாய் பார்க்க மாட்டான். கல்யாணம் ஆகிருக்கியா? பார்க்க மாட்டான். பார்க்கறானா? அந்த கண்ணுவாங்க யமன். அவன் என்ன பண்றான்? தூக்கி பாசகரை வீசுவான். இறைவன் என்ன பண்ணாரு? ஒரே ஒத்த புற்றுவனை காலால் உதைத்த திருவடி என்றார் வள்ளல். அப்படி கூற்றுவனை உதைத்த திருவடி 8 எதால உடைக்கிறானா? இடக்காலால் உதைக்கிறான். தத்துவம் யோக ரகசியம். அப்படி இடக்காலால் உதைக்கிறார். அவன் போய் விடுறான். என்ன சொல்றாரு? அவன் பாதாடுவான். நீதான பார்த்த கொடுத்த வரம், அதை நான் தான் அந்த வந்து அந்த தர்மத்தை நிலைநாட்ட நீதியை நான் அரசு பண்ணணும்னு ஜட்ஜு நீதானே எழுதியிருக்க. அதன்படி செய்யலன்னா போலீஸ் ஆஃபீஸர் கொஸ்டின் எழுப்பாரா இல்லையா? நீ சொன்னது தானே நான் ப்ரொசீட் பண்றேங்க. ஓகே, நான் சொன்னப்ப என்னது? இப்ப அவன் என்ன பண்றான்? இப்ப அவன் என் திருவடியை கட்டி பிடிச்சிட்டான்ல. அப்ப நீ என்ன பண்ணணும்? என்கிட்ட கேஸ் கொண்டு வந்து என்ன உன் திருவடியை பிடிச்சுன்னு இருக்கானே, இவன் மேல நான் கைய வைக்கவா வேணாமான்னு நீ என்கிட்ட கலந்து ஆலோசிச்சிருக்கணுமா இல்லையா? என் திருவடியை பற்றிய பிறகும் அவன் மேல நீ போடலாமா? அப்ப என்ன சொல்ல வருகிறார்கள்? இறைவன் திருவடியை பற்றினால் மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். அது வெறுக்காங்க. கள்ளன் பெருமானா பார்த்தாரு, அதை நம்பினார், தனதாக்கி கொண்டார். நாயன்மார்கள் பார்த்தார்கள். நம்ம பெருத்தவர்கள் வெறும் கதை, ஹரிச்சந்திர கதையெல்லாம் கேட்போம். ஆனால் ஒரே ஒரு காந்தி தான் பொய்யே பேச மாட்டேன்னு எடுத்துக்கிட்டார். நம்மள பெருத்தவங்க வேலைக்காரமா பொய் பேசாம வெறும் கதை. ஆனால் அவர்களுக்கு அது கதை அல்ல. அது அப்படியே ஒரு சத்தியமா நம்பினாங்க. நானும் அடைவேன். அப்ப அதை அடைவது என்ன? யோக ரகசியம். இடக்காலால் எட்டி விளைத்தார் என்பது என்ன? நமக்கு இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று 3 நாடிகள் இருக்கிறது. 96 தத்துவத்துல இந்த 3 நாடிகளும் இருக்குது. 3 நாடி. 96 தத்துவத்துல இந்த 3 தத்துவம். நம்முடைய சுவாச காற்றில் எப்பொழுதும் இடது பக்கம் போகும், வலது பக்கம் போகும். கவனிச்சிருக்கீங்களா? கொஞ்ச நேரம் இடது பக்கம் போயிடும், கொஞ்ச நேரம் வலது பக்கம் போகும். ஆனால் யோகிகளுக்கு 2 பக்கமும் போகும். அது நமக்கும் சில வினாடிகள் வாய்ப்பு. அந்த ஒரு சில வினாடிகள் நீங்க எடுக்கிற முடிவா இருக்கு. உங்களுடைய மனம் அமைதியா இருக்கும். ஒரு சில நேரம் நல்லா இருக்கும்.
கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும் மனசு. ஒரு சில நேரம் ரொம்ப மோசமா ரொம்ப மோசம். அதே மனசு நமக்கு என்னன்னா சொல்லுது. இந்த உலகமே நம்ம கணவர் அப்படியே கண் கண்ட தெய்வமா தெரிவார். மனைவி அந்த ஒரு நேரத்தில் சண்டை சொன்னேன் அப்படி சொன்னேன். ஏன் மனம் ஒரு கூட ஜம்ப் ஆயிட்டே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, இந்த வாசி தான். அந்த வாசி கண்ட்ரோலுக்கு வர வைக்கிறதுனால இவங்க பண்ண வேலை. வாசியை நிறுத்த வேண்டாம், வாசியை உயர்த்த வேண்டாம். அந்த வாசியை கவனிப்பாங்க சித்தர், உள்ள போவாங்க. இப்ப இந்த தியானத்துல தான் இது நடக்கும். நீங்கள் தியானத்துல மனம் அமைதியாக 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 உங்களுடைய சுழுமுனையில வந்து தியானம் இருக்கும், மனம் இருக்கும். இதுதான் 2 பாம்பு இப்படி ஜம்ப் இப்படி போகுதுன்னு சொல்லி கோயில்களை பார்த்துருக்கீங்களா? வேற ஒண்ணும் இல்லை, அது இடகலை பிங்கலை அது ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் ஆதாரம். அந்த இடங்களையும் பிங்களையும் சந்திக்கிற ஒரு இடம் இருக்கு. அதுதான் நம்ம உடம்புல 7 ஆதாரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம். துரியம் போயிட்டா மனம்ல வரும், அந்த இடத்துல போய் நிறுத்தும். இப்படி இந்த நாடிகளை, இந்த வாசியை சரியா இடகலை பிங்களை சுசுமை யோக ரகசியம் சொல்லிலாம் இல்லை, அனுபவிக்கணும். அனுபவிச்சு சொல்லவும் முடியாது. அப்படி அது கட்டுக்குள் கொண்டு வந்து இடகலை என்ற நாடியின் மூலமாக மருங்கா பெருவாழ் அடையும். அந்த உயிர் வெளியே போறது நிறுத்திடும். உயிர் எப்படி வெளியே போறதுன்னு சொல்ல முடியாது. உயிர் எப்படி வந்ததுன்னே தெரியாது. அப்ப அந்த உயிர் எங்கேயோ வெளியே போது, எந்த வழியோ அதை அடைத்து விடுவார்கள். அதுதான் இடக்கலை. இடக்காலால் உடைத்தார். 12 பெருவாழ்வு லாஸ்ட். அட்லீஸ்ட் எனக்கு என்ன ஆசைன்னா இந்த சந்தோஷமா வாழ தெரியுது. நீங்க மட்டும் தியானம், ஆத்மானந்த தியானம் தெரியும், மகிழ்ச்சி தெரியும், அதுவே நமக்கு தெரியாது. கலிப்பு, நம்ம தமிழ்ல நிறைய சொற்கள் இருக்கு தெரியுங்களா? சந்தோஷம், சந்தோஷம் வடமொழிச்சோம். மகிழ்ச்சி, கலிப்பு, இன்பம் எல்லாம் இருக்கா? அதுல ஆனந்தம்னா என்ன அப்படின்னா the end, ஆன்மாவின் அந்தமான the end. இதுக்கு மேல மகிழ்ச்சி. இன்னொன்னு அந்தம் இல்லாத மகிழ்ச்சி. அந்தம்னா தெலுங்குல எடுத்துக்கூடாது, அந்தம்னா அழகுல எடுத்துக்கூடாது, அந்தம்னா முடிவே இல்லாத மகிழ்ச்சி. இதுக்கு மேல ஒரு மகிழ்ச்சி இல்லை, அதான் ஆனந்தம். இந்த மகிழ்ச்சிக்கு இனி முடிவே இல்லை. ஒன்ஸ் நீங்க இதை அனுபவிச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் துச்சமா தெரியும். சித்தர்களும் ஞானிகளும் எப்படி இருந்தாங்க? நீங்கெல்லாம் இங்க கூட இருக்கலாம், ரோட்டோரெல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, ஆனா எப்பவுமே ஒரு ஏகாந்தத்துல இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா சித்தர்களை? எத்தனை பேர் சித்தர்களை பார்த்து இருக்கிறீர்கள்? பழகியவர்கள் கூட இருக்கிறோம். அவங்க எப்பவுமே ஒரு ஏகாந்த மூட்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒண்ணுமே இருக்காது. உடுக்கவும் உடை இல்லை, படுக்கவும் பாய் இல்லை, சாப்பிடவும் பழக்கஞ்சி இல்லை, படுக்கவும் பாய் இல்லை, எதுவும் இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க? அன்ன சராசத்துக்கு அதிபதி மாதிரி. ஏன்? அந்த பிரம்மாண்டத்தை அவர்கள் கணக்குள் கண்டார். அந்த இன்பத்தை அனுபவிச்ச பிறகு மற்ற இன்பங்கள்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதுதான் ஆனந்தம். அதை எப்பொழுது அனுபவிக்கலாம்? நீங்க உள்ள முடுங்கணும். மனம் புறப்பொருள்களில் இருந்து அப்படி கொஞ்சம் உள்ள வாங்க. புறமே போயிட்டு இந்த மனம் ஏன் இவ்வளவு போட்டு தன்னையும் துன்புறுத்திக்குதா, அடுத்தவங்களையும் துன்புறுத்துதா? எப்பயாவது சந்தோஷமா எப்ப இருக்கு? தீபாவளி பட்டுப்புடவைன்னா சந்தோஷம், ஏதோ ஒரு நியூவா ஆண்களுக்கு நல்ல என்கேஜ்மெண்ட் பணம் இருக்கு. நம்மளுடைய சந்தோஷம் தான் பணம். மேக்ஸிமம் 99% பணம். உலகம் இருக்கு, தப்புன்னு சொல்லல. பட் உண்மையிலேயே அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த நேரம் ஒரு சந்தோஷம். மின்மினி பூச்சி போடுது. அந்த பட்டுப்புடவை முதல் முறை கட்டும்போது ஒரு சந்தோஷம். நான் இந்த சைட்லேயே பேசுறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈஸியா நமக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் டைமே சந்தோஷம் இல்லாமல் போறவங்க கூட இருக்காங்க.
எப்ப தெரியுமா? உங்க அக்கா கேட்கணும், எப்படி எடுத்த, இப்படி பார்டரும் சரி கலரும் சரி ஐயோ அப்படின்னு சொன்னாதான் பிடிக்கும். ஒருத்தராக கேட்கும், இல்லைன்னா அந்த புடவை அதோட பெட்டியில நல்லாவே இல்லை. நீ தான் தேடி 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 அந்த கடை இந்த கடை அந்த கடைன்னு தேடி எடுத்து, அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போட்டோ வந்துடும். இதெல்லாம் நடக்குமா? எடுத்துட்டு இன்னும் தெரியல, லைட் வெளிச்சத்துல நல்லா இருந்தது, சூரிய வெளிச்சத்துல கலர் டல்லடி 4 மணி நேரம் தேடி போங்க. இது ஒரு விஷயம். கட்டின பிறகு போட்டு கேட்கணும், நல்லா இருக்கு, கலர் டிஃபரெண்ட், டிசைன் டிஃபரெண்ட், கிளாத் டிஃபரெண்ட் சொன்னாதாங்க பிடிக்கும். உங்களுக்கு தெரியாதுங்க, ஏமா தெரியாது, கடைக்கடையா அலையிட்டு கூட. இந்த காமெடி எவ்வளவு இருக்கும் பாருங்க, ஒருத்தர் பல்லு விளக்கிட்டு இருப்பாரு தெரியுங்களா? என்ன எங்க உட்காரையோ நேற்று வந்தேன் உள்ள போச்சு சொல்லுவாங்கல்ல. சரி, ஒரு நாளே போச்சு. ஃபர்ஸ்ட் டே கட்டும்போது மகிழ்ச்சியா இருக்கு, செகண்ட் டே எதுவும் உணவு பொருள் கூட எடுத்துக்கோங்க, நமக்கு பிடிச்ச உணவு பொருள் தான். எவ்வளவு சாப்பிடுவோங்க, எவ்வளவு சாப்பிடுவோம், பிடிச்சதான் சாப்பிடுவோம். சாப்பிடுனா அது நித்திய மகிழ்ச்சி இல்லை. இதெல்லாம் மகிழ்ச்சி தான், அது நித்திய மகிழ்ச்சி கிடையாது. உறவுகள் கூட ஒரு அளவு எல்லை தாங்க. எல்லை மீறி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் பாருங்க, இன்னதான் பையன், கணவர், மனைவியா, ஒரு எல்லை தான். எல்லாமே தரட்டும், எல்லாமே தரட்டும். நம்ம இன்னும் தெரியாம, அதனால வாழ்க்கை ரொம்ப போரடிக்குது. மனம் துன்பத்திலே உடஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசி, இதுக்காக நம்ம பிறந்தோம். அப்ப இந்த ஆனந்தம்னா என்ன அப்படின்னா காட்டுவாங்க உங்க மனதுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கு பாரு. அதனாலதான் இவங்கெல்லாம் மகிழ்ச்சியா அவங்க அன்புரை கேட்டாலே அந்த பொழைச்சிச்சுப்பா, இனிமேல் போய் மாட்டாதா வளையல். பொன் கொடுத்துடலாம், பொருள் கொடுத்துடலாம், படிப்பு கொடுத்துடலாம், ஆன்மா ஒரு சுதந்திரம் இருக்கும் பாருங்க. அது எது இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, எப்பவுமே அது பிக்ஸ் ஆயிடும். நான் மகிழ்ச்சியா உங்களுக்கு புறச்சூழல் என்ன மாறினாலும் உங்க மனம் ஒரு ட்ரிக்கே கொடுக்குறேன். உங்களை மனம் குழப்புதா, ரொம்ப கஷ்டம். தியானம் பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். உங்க மனதை ஏதோ ஒண்ணு தொந்தரவு பண்ணுதா, உடனே சட்டுன்னு மனதை ஆஃப் பண்ணி முடியுமா? கண்ணை மூடலாம், காது கூட பேசும்போது காது மூடிக்கலாம், ஏதாவது கண்ணை மூட்டு காது கூட உட்காரலாம், மூக்கு கூட மூடிக்கலாம். மனதை எப்படி ஒரு கம்மு பட்டு தூங்கி திரும்ப அந்த பிரச்சனை வரும். நீங்க விழிப்புணர்வோட இருக்கும் பொழுதே தூங்க தெரியும். அதான் தியானம். அதை நாங்க பண்ணுவோம். இப்ப கூட தவம் கொடுத்து பாருங்க, சாப்பாடு கொடுத்து அவ்வளவுதானே சொல்லிட்டீங்கல்ல. நாங்க உட்கார்ந்து தூங்குறோம் இல்லையா? நான் சொன்னது விழிப்பு நிலையோடு தூங்குது. என்ன, நான் தூங்குகிறேன் என்பது மனம் ஆஃப் ஆகும், மூளை ஆஃப் ஆகும். எல்லாம் இருக்கும், ஆனா மனமும் மூளையும் ஆஃப் பண்ணி நீங்க பண்ணி பாருங்க, கவலை கிடையாது. சொல்றது ஈஸியா தெரியுங்க. நல்ல தியானம் எல்லாமே உங்களை சுத்தி எப்படி இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கும். உங்களை சுத்தி ரொம்ப சந்தோஷமா. இது முதல் ஒரு அனுபவம். அதுக்கு பிறகு 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 நீங்களும் சிக்கலாம். யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. எதுக்கும் மயங்க மாட்டீங்க. ஒரு கம்பீரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அந்த வாழ்க்கைக்கு என்ன ஒரு ஓவியம் சொல்ல முடியாது. இனி வாழ போற வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்றார். அது என்ன கேடு? மரணம். முதல்ல கேடுன்னா மரணம் தான். கெட்டு போக மாட்டேன்றது. இப்ப பால் கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம்ல. இப்ப இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நெருப்புல போட்டுருவோம். அப்ப அதுக்காக நான் ஆரம்பிச்சு சொன்னேன். அதுக்காக எவ்வளவு பெரிய தேகம், மரணம் அடைவதற்காக இந்த தேகம். இவ்வளவு போராட்டங்களும், இவ்வளவு வலிகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு மரண துக்கங்கள். நம்ம மரணம்னா நமக்கு தெரியாது.
சில பேர் மரணம், இளம் வயது மரணம், பிள்ளைகளின் மரணம், வாழ்க்கை துணையின் மரணம், பெற்றோர்களின் மரணம், வறுமை போராட்டம், எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில் எத்தனை பேர் வாழறாங்க தெரியுமா? நீங்க கூட அப்படி இருக்கலாம். இவ்வளவு போராடி வாழறது சாதிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு சாதிக்கிறதானே முதல்ல சாதனை, அடுத்தது வாழற வாழ்க்கை சந்தோஷமா ஃபர்ஸ்ட் வாழ. என்ன சூழல் வந்தாலும் சுத்தி என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஃபிக்ஸ் பண்றது ஓகே, பட் அது நடத்தணும்னா தியானம் பண்ணணும். நீங்க தியானம் பண்ணி பாருங்க. இப்ப தியானம் பண்ண இன்னைக்கே கிடைக்குமா? சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் நாளே வண்டி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. இப்பதான் போனேன், காவலை கத்துட்டேன்பா, இப்ப சமைச்சிட்டேன்பா இருக்காங்க இல்லையா? முடியும். அவரவரினுடைய அறிவு திறமை, ஆன்மாவினுடைய பக்குவம் எதை வைத்தோனாலும் நீங்க முடியும். ஃபர்ஸ்ட் நாளே அடைஞ்சிருக்கணும். பட் ஆனந்த நிலைக்கு நீங்க செல்ல வேண்டும். அது எவ்வளவு நல்லா ரெசிபி சொன்னாரு. எவ்வளவு டேஸ்ட், இதெல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்கும்? எவ்வளவு பாட்டு வள்ளல் பெருமானார் பாடி வச்சிருக்காரு. இறைவனை பத்தி சொல்லுவாரு வள்ளல் பெருமானார். பார்த்தாலும் நினைத்தாலும் இறைவனை பார்த்தா சந்தோஷம் இல்லையா? நிறைய பேர் பக்தர்கள் இருந்தீங்க, கோயிலுக்கு போனா தள்ளுற வரைக்கும் எத்தனை பேர் பார்ப்பீங்க? இவ்வளவுதானா பக்தி? இவ்வளவு ஜாலியா இருக்கும்ல சாமி பார்த்துட்டே இருக்கிறது, சந்தோஷம். பார்த்தா இறைவனை நினைச்சா சந்தோஷமா. அதுக்குதான் இந்த ஆராதனை. பார்த்தாலும் நினைத்தாலும். அகவலை படிச்சீங்க சந்தோஷமா? அவங்கள்ட்ட அதுதான் சந்தோஷம். படிக்கும் போது கேட்டீங்களே சந்தோஷமா? சொல்றாரு, பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும். எத்தனை சொல்லு? எத்தனை? 5 கரெக்ட். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும். பரிந்து இதெல்லாம் வேண்டாம், அப்படியே உள்ள இறைவனை உள்ளுக்குள்ளேயே போய் தியானம். பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும். அல்ல சொல்ற இறைவனுக்கு கட்டி பிடிச்சிட்டா. இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. ஒரு பாட்டா 2 பாட்டா ஐயா எழுதும். இப்படி இனிக்கிறீங்க நீ என்று அந்த இறைவனை பற்றி கொண்டதால் அவருக்கு ஏதாவது ஐயாவுக்கு வீடு இருந்ததா? சொந்தமா வீடு இருந்ததா? வள்ளல் பெருமானார் சொந்தமா வீடு எல்லாம் போச்சு. அவர் என்ன பண்ணுதான்? உடுக்கவும் உடை இல்லை, படுக்கவும் பாய் இல்லை, குடிக்கவும் பழ கஞ்சியும் இல்லை. வள்ளல் பெருமானார் படுத்தேன். ஆனாலும் எப்போ ஒரு மகிழ்ச்சி. அகவல் எழுதுறார், நான் அந்தமில்லா நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அருட்பெரும் ஜோதி. நான் அந்தமில்லாத நலம் பெற எனக்கே ஆனந்தம் நல்கிய அருட்பெரும் ஜோதி. நான் அந்தமில்லா, அந்தம்னா மரணமில்லாத பெருவாழ்வை அடைவதற்கு எனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்த அருட்பெரும் ஜோதி. ஒரு வரி 2 வரியில் ஐயா வெறுள் மன மாயை வினையுள் நீக்கி உள் அருள் விளக்கு ஏற்றி அருட்பெரும் ஜோதி. என்னுடைய வெறுள் மன மாயை எல்லாம் இறைவன் எடுத்துட்டார், அருள் விளக்கை ஏற்றி வச்சுட்டார். சுருள் விரிவுடை மனச்சுழலெல்லாம் அறுத்தே அருள் விளக்கேற்றி அருட்பெரும் ஜோதி. உருள் சகடாகிய உளஞ்செய்யா வகை அருள் வழி நிறுத்தி அருட்பெரும் ஜோதி. பறையொலி என்மன பதியினில் விரித்தே அரசது இயற்றனும் அருட்பெரும் ஜோதி.
இதெல்லாம் என் குற்றமெல்லாம் இவ்வளவு இருந்தது, இந்த மனம் இவ்வளவு சொல்றது, அதெல்லாம் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு உருவமா சொல்றாரு. உருள் சகடாகிய உளம் செழியாக என் மனம் உருண்டுகிட்டே இருந்தது, இந்த உள்ளம் சலிச்சு போச்சு. இதெல்லாம் நீ வேண்டாம் ராமலிங்கம், நான் உனக்குள்ள நிறைஞ்சினேன், இறைவன் நிறுத்திட்டான். அருள் வழியை அவருக்குள்ள நிறுத்திட்டான். இந்த மனம் சுருண்டு 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 போயிருக்கு. அந்த சுருளெல்லாம் எடுத்துட்டான். எப்படி? நீ வந்த எனக்கு இல்லை, நீ வந்துட்ட எனக்கு இல்லை, நீ வந்துட்டப்பா எனக்கு. ஒரு பாட்டு 2 பாட்டு இல்லை, எதை பிடிக்கணுமோ அதை நான் பிடிச்சிட்டேன். எப்படி? பரிந்து உள் உணர்ந்தார். பாடு பாராயணம் பண்ணுங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. பாராயணம் பண்ணல, வரி புரியல, அனுபவிக்கணும்ல. ஒரு வரி அனுபவம் வேண்டாம், அந்த அனுபவம் கிடைக்கணும்னா தியானம் தான். நீங்கள் அனுபவம் ஆகணும். ஒரு வரி அனுபவம் வேண்டாம் போதும். 1596 வரிகள்ல ஒரு வரி அனுபவம் பண்ணாங்க. இங்க வள்ளல் வருவாங்க, சும்மா படிக்கிறது. ஒவ்வொரு வரியும் அப்படி இருக்கும். வேத ரகசியம், பிரம்ம ரகசியம், உயிர் ரகசியம், அண்ட ரகசியம், பிண்ட ரகசியம் எல்லாம் ஐயா. ரொம்ப எளிமையான வரிகள்லாம் இருக்கு அகவல்ல, ரொம்ப எளிமையா, எல்லாமே புரியும். எங்கே கருணை, இது யாரும் விளக்க வேண்டியதில்லை. இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. என்ன சொல்றாரு? எங்க கருணை இயற்கையா இருக்கோ அங்கேதான் இறைவன் விளங்குகிறார். இதெல்லாம் பொருள் வேண்டுமா? யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே. யாருன்னே தெரியாதவங்க கூட இறக்கும். அப்போ உனக்கு எல்லா சீரும் கொடுத்துருவாங்க. சீருன்னா என்ன? ஒன்று கொடுத்து ஒன்று கொடுக்காம இல்லை, எல்லாம் கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். எவ்வகை நிதிகளும் இந்தமா நிதியிடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதி. நீ என்ன அடைஞ்சிருந்தா தனித்தனியா ஏன் ஒரு சுவிட்சா போய் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும், மெயின் சுவிட்சை போய் ஆஃப் பண்ணணும். இறைவன் என்கிற பெரிய பொருளை போய் நீ கேளு, அதுக்குள்ள எல்லாமே அடக்கும், எல்லாம் கிடைச்சிடும். ஆனா அதுக்கப்புறம் அது தேவையில்லாம போயிடும். ஒரு பெரிய பொருள் நமக்கு வந்துச்சு, அது ஆல் டூல், தனித்தனியா ஏதோ வச்சிருந்தோம், தூக்கி போட்டு. அப்படித்தான் இறைவன் என்கிற பெரிய பொருள் நமக்கு கிடைச்சிச்சு. இருநிதி எழுநிதி இயல்நவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே. இந்த நிதி அந்த நிதி எல்லா நிதியும் இறைவன் கொடுத்து விடுவார். இறைவனை அந்த ஆனந்த நிலை எப்பொழுது வாய்க்கும் என்றால் இறைவன். அது எப்படி கிடைக்கும்? இந்த மனம் ஏன் இவ்வளவு துன்பப்பட்டிருக்குன்னா இறைவனை பற்றி கொள்ளாமல் கண்ட விஷயங்களை அது மூழ்குவதால் தான். அதுக்கு தன்னை பத்தி தெரியல, இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்குது, மற்றவர்களுக்கும் துக்கத்தை கொடுக்கிறது. இப்ப நீங்க மகிழ்ச்சியா வாழ வழி ஒரே வழி கடவுள். மனதில் இது மத்தவங்க எல்லாம் இப்போ நீங்க விபாசனா தியானம் போனீங்கன்னா உள்ள எல்லாம் ஒண்ணுதானே. நீங்க எந்த தியானம்னாலும் ஆனா எல்லாம் ஒரு தியானத்துக்குள்ள உட்காரணும். பாரதி சொல்ற தியானம் எளிமையான தியானம். அந்த தியானம் தான் நான் கொடுத்துட்டேன். நீங்க எத்தனை தியானம்னாலும் போங்க, உள்ளுக்குள்ள மனதை நீங்க அறியணும், அடையணும். இறைவன் அடைந்து நீங்க யாருன்னு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மனதுக்கு எல்லாம் தெரியப்படுத்துறோம். கம்ப்யூட்டரை பத்தி தெரியப்படுத்துறோம், தமிழை பத்தி படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், பிசிக்ஸ் படிக்கிறோம், அக்கௌண்ட்ஸ் படிக்கிறோம், இன்னும் என்னென்னமோ புது புது கோர்ஸ்லாம் படிக்கிறோம். முன்ன படிச்சியா? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே சிவமாக்கியம். அப்படி உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இன்பம், நிலைத்த இன்பம், அது ஆனந்தம் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்னா உங்களுக்குள்ளே நீங்க உங்களுக்குள்ளேயே. இப்படி சில வரிகள் எளிமையா ஐயா சொல்றாரு, நான் கடவுளை நான் பெற்றுக்கொள்கிறேன், கடவுளை பெற்று
கடவுளை நீங்கள் எப்படி பெறுதென்றால் அவனுக்காக வேண்டும். இவ்வளவு ஒரு தியானம். அகவல் பாராயணம் என்பதும் ஒரு பெரிய தியானம். திருமந்திர வகுப்புல இருக்கீங்களா? சொல்லிட்டு தியானத்துக்கு. ஆனால் ஆழமான தியானம் இடைவேளைக்கு பிறகு